பிரேக் விடும். பிரேக் எவ்வளோ நேரம் வேணும்? ஒரு 11:15 விடலாமா? ஓகே தானே? ஓகே, ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு டிகிரி ஆஃப் கார்பன், சரிங்களா? ஸோ இப்போ இது உங்களுக்கு கிளியர் ஆயிடுச்சா? ஸ்ட்ரக்சர், ஓப்பன் ஸ்ட்ரக்சர் எப்படி? புக்கு பாருங்கள், புக் எடுத்து பாருங்கள். புக்கில் வந்து உங்களுக்கு அந்த ஸ்ட்ரக்சர் வரைகிறது சில இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. சின்ன விஷயங்கள் தான் அவங்க புக்கில் நிறைய எலாபரேட்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுதான் கான்செப்ட் தெரிஞ்சு நம்ம என்ன பண்ணுறோம், வரைய போகிறோம், சரிங்களா? அங்கே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க பாருங்கள் புக்கில் முன்னாடி எப்படி வரைகிறது இது எல்லாமே சொல்லி கொடுத்துருக்காங்களா, சரிங்களா? இந்த சைடு செகண்ட் பேஜில் பேஜ் நம்பர் 258 என்சிஆர்டி புக்கில் 258 உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. சில உங்களுக்கு இருக்குது பார்த்தீங்களா, இது எல்லாமே நீங்கள் என்னது வரைஞ்சிருக்கணும், வரைஞ்சி பார்த்துருக்கணும். நான் உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுப்பேன், அந்த ஹோம்ஒர்க்கில் இதெல்லாமே கவர் ஆகிற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ சிம்பிள். ஓகே, அடுத்தது டிகிரி ஆஃப் கார்பன். சார், டிகிரி ஆஃப் கார்பன்னா என்ன? The number of carbon atom directly attached with the carbon. அதான் என்ன சொல்றாங்க, டிகிரி ஆஃப் கார்பன் அப்படின்னு சொல்றாங்க. சார் டிகிரினா என்ன சார்? பிரைமரி, செகண்டரி, ட்ரெஷரி. தமிழில் ஓரிணைய, ஈரிணைய, மூவிணைய அந்த மாதிரி சொல்லுவாங்க, சரிங்களா? இணையனா அது ஓரிணைய அப்படின்னா எதோட இணைஞ்சிருக்கு, எத்தனை ஆட்டத்தோட இணைஞ்சிருக்கு அதை மாதிரி, சரிங்களா? ஈரிணைய செகண்டரி அப்படின்னா 2 ஆட்டம், ட்ரெஷரினா 3 ஆட்டம், அந்த மாதிரி ஒரு மீனிங் வருது, சரிங்களா? ஸோ அப்போ இதில் ஒவ்வொரு ஸ்டேஜ் இருக்குது, சரிங்களா? கார்பனுக்கு வச்சு சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் நைட்ரஜனை பேஸ் பண்ணி சொல்லுவாங்க, ஹேலஜனை பேஸ் பண்ணி சொல்லுவாங்க. ஒவ்வொன்றா என்னங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக படிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன டெஃபினிஷன் என்ன சொல்கிறாங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். கார்பன், சரி, அதான் என்ன சொல்கிறாங்க உங்களுக்கு டைரெக்டாக எப்படி அட்டாச் ஆயிருக்கு அதான் சொல்கிறாங்க. ஸோ இப்போ இந்த கார்பன் ஆட்டம் இருக்குது. ஸோ இந்த கார்பன் ஆட்டம் எத்தனை கார்பன் ஆட்டத்தோட அட்டாச் ஆயிருக்கு, சரிங்களா? நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம் சொல்லிட்டாங்களா? அப்போ இந்த கார்பனுக்கு ஒரு கார்பன் தான் அட்டாச் ஆயிருக்கு. அப்போ இந்த கார்பன் என்னன்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிரைமரி, சரிங்களா? ஒன்று ஆட் பண்ணிட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி சிம்பிள் கொடுத்தாங்கன்னா அதுக்கு பேர் என்னதுப்பா, பிரைமரி. ஸோ 2 ஆட் பண்ணிட்டு அதுக்கு மேலே சிம்பிள் கொடுத்தாங்கன்னா செகண்டரி, 3 ஆட் பண்ணிட்டு இந்த மாதிரி சிம்பிள் கொடுத்தாங்கன்னா ட்ரெஷரி, 4 அப்படின்னா குவாட்டர்னரி, சரிங்களா? ஸோ இந்த மாதிரி இருக்கிறது. ஸோ இதுதான் சிம்பிள். ஸோ அப்போ இந்த கார்பன் என்ன கார்பன், இப்போ பிரைமரி கார்பன். இப்போ செகண்ட் இந்த கார்பனை நோட் பண்ணுறீங்க, சரிங்களா? ஸோ இப்போ லெஃப்ட் சைடு ஒரு கார்பன், ரைட் சைடு ஒரு கார்பன், மற்ற ஆட்டம்லாம் கிடையாது. ஸோ அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, கார்பன் ஆட்டம் டைரக்ட்லி அட்டாச்சு வித் இன்னொரு கார்பன் ஆட்டம், சரிங்களா? அப்போ அந்த கார்பன் ஆட்டம் இன்னொரு கார்பன் ஆட்டம் அட்டாச் ஆயிருக்கு இல்லைங்களா, அதை தான் சொல்கிறாங்க. அப்போ இங்கே என்ன வரும், இது இந்த கார்பன் பிரைமரி, இந்த கார்பன் என்ன வந்துடும், என்ன காரணம், அந்த கார்பன் 2 கார்பனோட அட்டாச் ஆகிருக்கு, சரிங்களா? ஸோ அதே மாதிரி இப்போ இந்த கார்பன் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த கார்பன் என்ன கார்பன், பிரைமரி. என்ன காரணம், ஒரே ஒரு கார்பனோட அட்டாச் ஆயிருக்கு. இந்த கார்பன், ஸோ இந்த கார்பன் என்னது, பிரைமரி. என்ன காரணம், இந்த கார்பன் ஒரு கார்பனோட அட்டாச் ஆயிருக்கு. ஸோ நீங்கள் எதை பார்க்குறீங்களோ அதை கரெக்டாக செக் பண்ணும். சப்போஸ் நான் இந்த கார்பன் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த கார்பன் என்ன இருக்கு உங்களுக்கு, லெஃப்ட் சைடு ஒரு கார்பன், ரைட் சைடு ஒரு கார்பன், கீழே ஒரு கார்பன், டோட்டலாக எத்தனை கார்பன் அட்டாச் ஆயிருக்கு, 3. அப்போ என்ன வரும் இதுக்கு, ட்ரெஷரி. இந்த கார்பனை எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ என்ன ஆகுது, லெஃப்ட் சைடு ஒரு கார்பன், ரைட் சைடு ஒரு கார்பன். ஸோ அப்போ இது என்ன சொல்லுவாங்க, செகண்டரி. இந்த கார்பனை கவனிங்க, கார்பனை சுற்றி 4 ஆட்டமும் என்னவா இருக்கு, கார்பன் ஆட்டம் ஃபர்ஸ்ட் அட்டாச்சு, சரிங்களா? அப்போ இது என்ன சொல்லுவாங்க, குவாட்டர்னரி, சரிங்களா? 4 போட்டு டிகிரி சிம்பிள் இருக்குல்ல அதுதான். இந்த கார்பன்லாம், ஸோ இது வெளியில் இருக்கிறது எல்லாமே என்னதான், பிரைமரி. இதுவும் பிரைமரி, இதுவும் பிரைமரி. சார் இப்போ இன்னொரு கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா, பிரைமரியில் ஹைட்ரஜன் எவ்வளோ, பிரைமரி கார்பன் என்னவோ அதான் என்னது, பிரைமரி ஹைட்ரஜன். செகண்டரி கார்பன் என்னவோ அதான் என்னது, செகண்டரி ஹைட்ரஜன். அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓகே சார், இது வந்து என்ன ஸ்ட்ரக்சரு, ஓப்பன் ஸ்ட்ரக்சர். சார் இப்போ பாண்ட் லைனில் கொடுத்துட்டாங்க, இப்போ எப்படி கண்டுபிடிக்கிறது, சிம்பிள், அதே தான். ஸோ இது என்ன மீனிங்கு, இந்த மாதிரி பாண்ட் லைனில் கொடுத்தோன்னா இது என்னதுமா, கார்பன். ஸோ இங்கே என்ன இருக்கிறதா அர்த்தம், 2 ஹைட்ரஜன் இருக்கிறதா அர்த்தம். ஸோ அப்போ 2 ஹைட்ரஜன் போயிருச்சு அப்படின்னா இந்த கார்பன் எத்தனை கார்பனோட அட்டாச் ஆகிருக்கும், 2. அப்போ இது என்ன கார்பன்,
செகண்டரி கார்பன். இங்க என்ன இருக்கு? ஸோ இங்க எத்தனை ஹைட்ரஜன் இருக்கிறதா அர்த்தம்? 3 ஹைட்ரஜன், ஒரு கார்பன் இருக்கு. அப்ப 3 ஹைட்ரஜன் போயிருச்சு. அப்ப இன்னொன்னு என்னவா தான் இருக்கும்? கண்டிப்பா கார்பன் செல்ஃப் லிங்கிங் வித் அனதர் கார்பன். அப்ப இங்க ஒரே ஒரு கார்பன் தான் இருக்கு. அப்ப இது என்ன சொல்லுவாங்க? பிரைமரி. ஸோ இங்க 2 ஹைட்ரஜன். அப்ப இது என்னது? செகண்டரி. இதுவும் என்னதான் இருக்கும்? இதுவும் என்னதான் இருக்கும்? செகண்டரி. சரிங்களா? ஸோ இங்க என்ன இருக்கு? ஸோ இங்க ஒரு கார்பன் இருக்கு, இங்க ஒரு கார்பன், இங்க ஒரு கார்பன், இங்க ஒரு கார்பன். அப்ப இது என்ன வரும்? டெர்ஷரி. ஸோ அப்போ அது என்னன்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம். 4th ஒன் புரிஞ்சிருச்சா? ஸோ இது வந்து பிரைமரி, செகண்டரி, பிரைமரி. இது என்னது? செகண்டரி. இது பிரைமரி. இது குவாட்டர்னரி. இது டெர்ஷரி. இது பிரைமரி. பிரைமரி. நோட் பண்ணிட்டீங்களா? ஸோ நீட்டை பொறுத்தவரை கொஸ்டின் எப்படி சார் கேட்பாங்க? ஒவ்வொரு பார்ட்டுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்மா. சரிங்களா? ஒவ்வொரு பார்ட்டுமே ஈச் அண்ட் எவ்ரி மூமெண்ட் இஸ் இம்பார்ட்டன்ட். சரிங்களா? அதனால எந்த ஒரு இடமும் நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது. கொஸ்டின் எப்படி சார் கேட்பாங்க? ஸோ கொஸ்டின் இப்போ இதிலிருந்து என்ன கேட்பாங்கன்னா, ஃபைண்ட் மார்க்டு ஆட்டம் டிகிரி ஆஃப் கார்பன். சரிங்களா? ஒரு காம்பவுண்டை கொடுத்துட்டு மார்க் பண்ணிடுவாங்க. சப்போஸ் இப்படி கொடுத்துட்றாங்க, இந்த மாதிரி மார்க்கோ இல்லை ஏபிசி இப்படி கொடுத்துட்டு இது வந்து என்னது? பின்னு கொடுத்துட்றாங்க. ஸோ இதெல்லாம் என்னது கேட்பாங்க? அதோட டிகிரி ஆஃப் ஆட்டம். ஆப்ஷன் என்ன கொடுத்துருப்பாங்க? ஏ பிரைமரி, பி டெர்ஷரி, சி செகண்டரி, இந்த மாதிரி கொடுத்துருவாங்க. ஸோ அப்போ நம்ம அது கரெக்டாக எதுவோ அதை மட்டும் நம்ம என்ன பண்ணோம்? டிக் பண்ணணும், அந்த மாதிரி. ஸோ அடுத்த கொஸ்டின் என்ன கேட்குறாங்க? விச் ஒன் ஆஃப் த மார்க்டு கரெக்ட் ஆர் ராங்? சரிங்களா? ஸோ இங்கே ஏன்னு கொடுத்துட்டு இப்போ நான் என்ன கொடுத்துருக்கேன்? பி கொடுத்துட்டு ட்ரெஷரி கொடுத்துருக்கேன். ஆக்சுவலாக அது என்னது? பி வந்து ட்ரெஷரி கரெக்டு. சப்போஸ் இங்கே வந்து செகண்டரின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ இது என்னது? ராங். ஸோ ஏங்கிறது செகண்டரி, இங்கே என்ன கொடுத்துருக்கேன்? ஸோ அப்போ இது என்னது? ராங். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் எப்படி கேட்பாங்க? எது கரெக்டு எது ராங் அப்படின்னு கேட்பாங்க. அடுத்து ஹவு மெனி பிரைமரி, செகண்டரி, டெர்ஷரி, குவாட்டர்னரி கார்பன் பிரசன்ட் இன் த கிவன் காம்பவுண்ட். அந்த கம்ப்ளீட் காம்பவுண்டில் எவ்வளோ பிரைமரி கார்பன் இருக்கு, எவ்வளோ செகண்டரி கார்பன் இருக்கு, எவ்வளோ குவாட்டர்னரி கார்பன் இருக்கு. ஸோ இந்த மாதிரி கொஸ்டினும் உங்களை கொஸ்டின் கேட்பாங்க. கொஸ்டினை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அடுத்தது ஹவு மெனி, அடுத்தது படிங்க, ஹைட்ரஜன் ஆர் பிரசன்ட் இன் த காம்பவுண்ட். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ பிரைமரி ஹைட்ரஜனா என்ன மீனிங்? பிரைமரி கார்பன்ல எவ்வளோ ஹைட்ரஜன் இருக்கிறதோ அதுதான் பிரைமரி ஹைட்ரஜன். அப்போ அந்த ஹோல் காம்பவுண்டில் எத்தனை பிரைமரி கார்பன் இருக்கோ அதில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் எல்லாம் என்ன கிடைக்கும் உங்களுக்கு? ஆன்சர் கிடைக்கும். புரியுதுங்களா? ஸோ அப்போ இது 2-3 எக்ஸாம்பிள் நீங்கள் போடும்போது உங்களுக்கே தெளிவாக புரியும். ஸோ கொஸ்டின் எப்படி கேட்குறான்னு புரியுதா? ஸோ இதை படிக்கிறதுல ஏதாவது டிஃபிகல்ட்டிஸ் இருக்காப்பா தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இது மீனிங் என்னன்னு புரியுதா? சரிங்களா? தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸு லாங்குவேஜ் பற்றி பயப்பட வேண்டியதில்லை. சரிங்களா? அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு புரிஞ்சுக்கிட்டா போதும். ஹவு மெனினா என்னது மீனிங் தமிழில்? என்னது ஹவு மெனினா என்னதுமா? இங்கிலீஷ் மீனிங் நீங்கள் தான் டிரான்ஸ்லேட் பண்ணோம். எத்தனை? ஹவு மச்னா? சரிங்களா? ஹவுனா? சரிங்களா? வாட்னா? சரிங்களா? இந்த மாதிரி தான். இது தெரிஞ்சால் போதும். தமிழ் என்ன, ஆங்கிலம் என்ன, ஹிந்தி என்ன மொழி வேணாலும் என்னென்ன. சரியா? ஸோ இதில் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு எக்ஸசைஸ். கொஸ்டின் how many primary hydrogen present in the given compounds? நல்லா கொஸ்டினை கவனிச்சுக்கோங்க. என்ன கேட்குறாங்க அப்படிங்கிறது தெளிவாக கவனிச்சு எழுதுங்க. 4 கொஸ்டின் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. இதில் 4லையுமே அது ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டு அதோட சைடில் நீங்கள் ஆன்சர் எழுதணும்.
ஒன்று ஒன்றா எழுதினாலும் சரி, இல்லை ஒரே இந்த மாதிரி எழுதிட்டு கூட எழுதலாம். ஒன்று ஒன்றா கூட நீங்கள் எழுதுங்க நோட்டில். கொஸ்டின் என்ன கேட்குறாங்க? ஹவு மெனி பிரைமரி ஹைட்ரஜன் பிரசன்ட் இன் த கிவன் காம்பவுண்ட். அப்படின்னா மீனிங் என்னதுமா? பிரைமரி கார்பனில் எவ்வளோ ஹைட்ரஜன். அப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன தெரிஞ்சிருக்கணும்? பிரைமரி கார்பன் எவ்வளோ அப்படிங்கிறத கண்டுபிடிக்க தெரியணும். அதுக்கடுத்தது அதில் டோட்டலாக எத்தனை பிரைமரி கார்பன் இருக்குது, அதில் எவ்வளோ ஹைட்ரஜன் இருக்குது அப்படிங்கிறது தெளிவாக நீங்கள் எழுதணும். பிரைமரினாவே மோஸ்ட்லி எவ்வளோ ஹைட்ரஜன் இருக்க வாய்ப்பு இருக்குது, சரிங்களா? அது நல்லா புரிஞ்சிருக்கா? ஸோ பிரைமரினாவே 3. இப்போ டோட்டலாக நீங்கள் எவ்வளோ பிரைமரி கார்பன் இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டாங்களா இன்ட்டு 3. அதான் என்னது ஆன்சர். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற காம்பவுண்டில் எத்தனை கார்பன் இருக்கு? செகண்டில் ஓகேவா? அது புரியுதா? வித்தியாசம் புரியுதுங்களா? தம்பி புரியலனா கேளுங்கப்பா. அமைதியாக இருந்தீங்கன்னா நான் நடத்துறது உங்களுக்கு பேசிக்லேருந்து நடத்துகிறேன். ஸோ ஈஸியாக உங்களுக்கு கான்செப்ட் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் ஆகி உங்களுக்கு எல்லாமே புரிய ஆரம்பிக்கும், சரிங்களா? ஸோ பொறுமையாக நிதானமாக கற்றுக்கோங்க, ஒர்க் பண்ணுங்கள், சரிங்களா? நீங்கள் எழுத தான் உங்களுக்கு அது காம்பவுண்டு உங்களோட பிரெயினில் ரிஜிஸ்டர் ஆகும். இப்போ நான் என்ன கேட்டிருக்கேன்? அப்போ நீங்கள் என்ன எழுதணும் மறுபடியும்? அடுத்தது பிரைமரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நீங்கள் உங்களுக்கு என்ன நாலேஜ் அடுத்தது வரணும்? செகண்டரி எவ்வளோன்னு கண்டுபிடிக்க தெரியணும், ட்ரெஷரி எவ்வளோ இருக்குன்னு கண்டுபிடிக்க தெரியணும். அது சைடில் எழுதிக்கோங்க. ஸோ நம்ம எப்பயுமே என்ன இருக்கணும்? ஒரு படி அட்வான்ஸாக இருக்கணும், சரிங்களா? ஒரு விஷயம் நமக்கு இந்த கொஸ்டின் இப்படி கேட்டாங்கன்னா நம்ம பிரெயின் அடுத்து யோசிக்கணும், இதுலேருந்து என்ன கொஸ்டின் கேட்கலாம், வேறு என்னென்னலாம் டைப். நான் அதான் சொன்னேன் இல்லைங்களா முன்னாடி, உங்களுக்கு டைப் ஆஃப் கொஸ்டின் என்னென்னலாம் டைப் கொஸ்டின் கேட்கலாம். நீங்களே என்ன பண்ணிக்கணும்? யுவர் செல்ஃப் கொஸ்டின் கேட்டுக்கணும், சரிங்களா? அப்போ ட்ரெஷரி கேட்டாங்கன்னா என்ன ஆன்சரு, செகண்டரி கேட்டாங்கன்னா என்ன ஆன்சரு, எவ்வளோ ட்ரெஷரி கார்பன் இருக்குது, எவ்வளோ செகண்டரி கார்பன் இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்கள் மைண்டில் ஒர்க் ஆகணும், சரிங்களா? அதுதான் லேர்னிங் ப்ராசஸ். லேர்னிங்கிறது ப்ராசஸ், நாட்டு ஜி பூம்பா. ஜி பூம்பா போட்டோன்னே நமக்கு எல்லாம் தெரியும்னா தெரியாது. கவனிங்க, எப்படி இதை எப்படி சொல்லணும் கவனிங்க. இப்போ இங்கே என்ன இருக்குமா? இது பிரைமரியா, இது என்னது பிரைமரி. இங்கே இருக்கிறது செகண்டரி. பிரைமரியில் உங்களுக்கு எவ்வளோ ஹைட்ரஜன் இருக்கும்? 3, சரிங்களா? அப்போ 3 × 2 எவ்வளோ வந்துருச்சு? 6 பிரைமரி ஹைட்ரஜன் எப்படி எழுதியிருக்கணும். அடுத்தது எவ்வளோ செகண்டரி இருக்குது? 1 × செகண்டரியில் எவ்வளோ ஹைட்ரஜன் இருக்க வாய்ப்பு இருக்குது? 2. அப்போ 1 × 2 அப்போ எவ்வளோ இருக்கும்? 2. ஸோ இந்த மாதிரி நோட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் இன்னொரு கொஸ்டின் என்ன கேட்பாங்க? பிரைமரி கார்பன் எவ்வளோ அப்படின்னு கேட்பாங்க. ஸோ பிரைமரி கார்பன் எவ்வளோ? 2 பிரைமரி கார்பன். அடுத்தது எவ்வளோ செகண்டரி கார்பன் இருக்குது? 1 செகண்டரி கார்பன். ஸோ இது எல்லாமே எதுக்கு ஆன்சரு? 1. ஸோ இப்போ இதில் பிரைமரி ஹைட்ரஜன் எவ்வளோ? சரிங்களா, நமக்கே தெரியும். அப்போ 2 கார்பன் இருக்குது, 2 பிரைமரி கார்பன். அப்போ எவ்வளோ ஹைட்ரஜன் இருக்கும்? இன்ட்டு 2 பிரைமரி ஹைட்ரஜன். அப்போ எவ்வளோ வரும் டோட்டலாக? 2 × இப்படி எழுதிக்கோங்க, 3 ஹைட்ரஜன். 3 ஹைட்ரஜன் டோட்டலாக எவ்வளோ வரும்? 6 பிரைமரி ஹைட்ரஜன். இப்படி வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தான். ஸோ அப்போ இங்கே எவ்வளோ இருக்குமா? இது செகண்டரி, இது செகண்டரி, இது செகண்டரி, இது செகண்டரி, இது செகண்டரி. இது என்ன வரும்? ட்ரெஷரி. இது ட்ரெஷரி, இது செகண்டரி, இது பிரைமரி, இது பிரைமரி. டோட்டலாக எத்தனை தான் இருக்குது? பிரைமரி 2. அப்போ என்ன வரும் இங்கே? இதுக்கு ஆன்சரு 6 பிரைமரி ஹைட்ரஜன். அது இல்லாமல் இதில் வேறுபட்ட கொஸ்டின்லாம் கேட்கலாம். எத்தனை செகண்டரின்னு கேட்கலாம். எத்தனை செகண்டரிமா? 1 2 3 4 5 6 இருக்குது. எத்தனை ட்ரெஷரி? 1 2 இருக்குது, சரிங்களா? எத்தனை பிரைமரி? 1, சரிங்களா? ஸோ 2.
பிரைமரி மேலே ஒன்று கீழே ஒன்று சரிங்களா. ஸோ இதில் இங்கே இருக்கிறதுலாம் என்னது பிரைமரி. ஸோ அவுட்டரில் இருக்கிறது எல்லாமே என்ன வரும் மோஸ்ட்லி பிரைமரி சரிங்களா. அப்போ இங்கே உள்ளே இருக்கிறது ஸோ இங்கே கார்பன் கார்பன், அப்போ இது என்ன வரும் குவாட்டர்னரி. இதில் என்ன இருக்குது குவாட்டர்னரி சரிங்களா. ஸோ இது வந்து ட்ரெஷரி கிடையாது. புரியுதாப்பா? எல்லாருமே கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்களா? ஏதாவது டவுட் இருந்தால் கேட்டுக்கோங்க. அதில் எவ்வளோ ஹைட்ரஜன் இருக்குன்னு கேட்பாங்க. அப்போ இதில் எவ்வளோ ஹைட்ரஜன் இருக்கு 1 2 3 4 5 6 6 × 3 எவ்வளோ வருது 18 பிரைமரி ஹைட்ரஜன். ஸோ இந்த மாதிரி நம்பர்ஸ் கால்குலேஷன் சிம்பிள் கால்குலேஷன் இதை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க நீட்டில். நோட் பண்ணிட்டீங்களா? ஈஸியாக தானே இருக்கு, கஷ்டமா இருக்கா? புரியுதா? இப்போ இன்னொரு இம்பார்ட்டன்டான பாயிண்ட் சூப்பர் பிரைமரி கார்பன். சார் இப்போ கார்பன் வேற ஒரு கார்பனோட அட்டாச் ஆகல, அப்போ வேற ஒரு ஆட்டத்தோட அட்டாச் ஆயிருக்கு. ஸோ அதுக்கு என்ன சார் சொல்றது சரிங்களா? அதை என்ன சொல்லுவாங்க சூப்பர் பிரைமரி கார்பன் சரிங்களா. ஸோ இங்கே என்ன அட்டாச் ஆயிருக்குமா? ஸோ இங்கே கார்பன் ஹைட்ரஜன் மட்டும் இருக்கு, ஆக்சிஜன் இருக்கு சரிங்களா. அப்போ கார்பன் கார்பனோட அட்டாச் இருந்தால் நம்ம என்ன கிளாஸிஃபை பண்ணலாம், கேட்டகரைஸ் பண்ணலாம், பிரைமரியா செகண்டரியா ட்ரெஷரியான்னு சொல்லலாம். ஆனால் கார்பனோட வேற ஆட்டம் அட்டாச் ஆயிருக்கு. ஸோ அப்போ இதுக்கு பேர் என்ன சார் சூப்பர் பிரைமரின்னு சொல்லுவாங்க. சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்க சில இடங்களில் 0 டிகிரின்னு சொல்லுவாங்க சரிங்களா. ஸோ அந்த மாதிரி சம்டைம்ஸ் மோஸ்ட்லி என்ன வேர்டு நீங்கள் யூஸ் பண்ணோம் சூப்பர் பிரைமரி சரிங்களா. 0 டிகிரி ஏதாவது உங்களுக்கு கொஸ்டினில் அந்த மாதிரி கேட்டிருந்தாங்கன்னா மீனிங் இதுதான். பட் என்ன வேர்டை யூஸ் பண்ணியிருப்பாங்க அவங்க சூப்பர் பிரைமரி. அவங்க அந்த மாதிரி வேர்டு இது யூஸ் பண்ண மாட்டாங்கம்மா, இதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. இது நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங் எழுதுறது. அவங்க வேர்டில் என்ன கொடுத்துருப்பாங்க பிரைமரி செகண்டரி ட்ரெஷரின்னு வேர்டில் தான் கொடுத்துருப்பாங்க. அப்போ சூப்பர் பிரைமரினா நமக்கு அண்டர்ஸ்டுட் என்ன அண்டர்ஸ்டுட் கார்பனோட வேற ஒரு ஆட்டம் அதர் தென் கார்பன் ஆட்டம் சரிங்களா. அப்படி இருக்கிறதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க சூப்பர் பிரைமரி. அப்போ இது என்ன ஃபங்க்ஷன், இது ஆசிட் ஃபங்க்ஷன் குரூப். இது என்ன ஃபங்க்ஷன் குரூப்மா ஈத்தர்னு சொல்லுவாங்க சரிங்களா. ஸோ இது என்னது ROR அப்படி இருந்துச்சுன்னா என்ன சொல்லுவாங்க ஈத்தர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இதில் பாருங்க கார்பன் அட்டாச்டு வித் அதர் ஆட்டம், அப்போ இது என்ன வரும் சூப்பர் பிரைமரி. இந்த கார்பன் என்ன சொல்லுவாங்க சூப்பர் பிரைமரி. இந்த கார்பன் ஸோ இதுவும் பாருங்க ஹாலஜன் ஆட்டம் ஹெட்ரோ ஆட்டம், இது என்ன சொல்லுவாங்க சூப்பர் பிரைமரி. நோட் பண்ணிக்கோங்க இம்பார்ட்டன்டான பாயிண்ட். இங்கே இது கஷ்டமாக இருந்துச்சுன்னா இந்த சைடில் கூட உட்காந்துக்கோங்க, கொஞ்சம் நாள் விசிபிளாக இருக்கும் சரிங்களா. தூரமாக இருந்து இது பண்ணுறதுக்கு இப்படி உட்காந்துக்கும். தெரியுது இல்லைங்களா விசிபிள். இன்னும் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி பார்க்காதீங்க, ஏன்னா நமக்கு இடம் இருக்குது, நம்ம இன்னும் ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் வரல. ஆனால் இப்படி உட்காந்திங்கன்னா நல்லா உங்களுக்கு பக்கத்துலேயே தெரியும். புரியுதாங்கம்மா உங்களுக்கு காஜல், புரியுதுங்களா? புரியுதாம்மா உங்களுக்கு? இதெல்லாம் முன்னாடியே படிச்சிருக்கீங்களா இப்போ படிச்சுட்டு இருக்கீங்களா? நீங்கள் எழுதணும், எழுத தான் உங்களுக்கு அது எல்லாமே புரியும் சரிங்களா. செல்ஃபாக எழுதணும். நான் சொல்கிற பாயிண்டோட உங்களுக்கு ஏதாவது தோணுச்சுன்னா அந்த இடத்துல எழுதணும் சரிங்களா. உங்களுக்கு நான் சொல்கிறது மட்டும்தான் போர்டில் இருக்கிறது மட்டும் இருக்கக்கூடாது. உங்களுக்கு என்ன செல்ஃபாக தோணுதோ அந்த இடத்துல டக்குன்னு நீங்கள் நோட் பண்ணி வைக்கணும். உங்களுக்கு நீங்கள் என்ன எழுதுறீங்க அப்படிங்கிறது. சப்போஸ் நான் சொல்கிற எல்லாமே நான் என்னது எழுதி போடுறத எல்லாமே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதில்ல. நான் சொல்கிற பாயிண்ட்ஸ் உங்களுக்கு நோட் பண்ணியிருப்பீங்களா, அதை நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் எழுதணும். தமிழ்லையோ உங்களுக்கு என்ன லாங்குவேஜோ அதை நீங்கள் எழுதிக்கோங்க.
ஸோ இதில் இருக்கக்கூடிய டைப் ஆஃப் கார்பன் ஆட்டம் எழுத சொல்லுங்க பார்க்கலாம். டைப் ஆஃப் கார்பன் ஆட்டம். வரைய பழகணும் சரிங்களா. அழகாக ஃபஸ்ட்டு கொஞ்சம் சிரமமாக இருக்கும், அதுக்கப்புறம் என்னது போக போக வரைஞ்சிக்கலாம் சரிங்களா. ஹெக்ஸகோனல், ட்ரைகோனல் சொல்லுங்க. அசிட்டிக் ஆசிட் வேறு, நான் எழுதுனது என்னது ஃபார்மிக் ஆசிட் எழுதுனா. அசிட்டிக் ஆசிட் என்ன வரும் உங்களுக்கு? CH3 C டபுள் பாண்ட் O OH. ஸோ அப்போ இது என்னது? இந்த கார்பனுக்கு இது என்னது? இந்த கார்பனுக்கு கார்பனோட ஒரு கார்பன் அட்டாச் இருக்கா இல்லையா? ஸோ அப்போ என்ன வரும்? பிரைமரி சரிங்களா. முன்னாடி எழுதுனது HCOOH. ஸோ அங்கே கார்பனோட வேற எந்த கார்பனுமே இல்லை. அப்போ அதனால நம்ம என்ன கேட்டகரைஸ் பண்ண முடியாது? பிரைமரி, செகண்டரி, டெர்ஷரி பண்ண முடியாது. அதனால நம்ம என்ன யூஸ் பண்ணோம்? சூப்பர் பிரைமரி, புது டேமை யூஸ் பண்ணோம் சரிங்களா. சிம்பிளான கொஸ்டின் கேட்டிருக்கேன். என்ன கேட்டிருக்கேன்? டைப் ஆஃப் கார்பன் சரிங்களா. பிரைமரியா, செகண்டரியா, டெர்ஷரியா, அதான் நீங்கள் கண்டுபிடிங்க. ஒவ்வொரு காம்பவுண்ட் எழுதிட்டு அந்த காம்பவுண்டில் அதை அப்படியே நீங்கள் நோட் பண்ணி அப்படியே எழுதுங்க, அவ்வளோதான் சிம்பிள். இது என்னது? பிரைமரியா? இங்கே என்ன இருக்குதுமா? ஹைட்ரஜன், ஹைட்ரஜன். இங்கே என்ன இருக்கு? இங்கே என்ன இருக்கு? ஸோ நமக்கு ஏதாவது ஒரு கார்பன் இருந்தால் அதை கேட்டகரைஸ் கொண்டு வந்துடலாமா? அப்போ இது என்ன கேட்டகரி வரும்? பிரைமரி. இது என்ன வந்துடும்? பிரைமரி. ஆனால் ஜஸ்ட் லுக்கிங் வைஸ் என்னவா தெரியுது? செகண்டரி சரிங்களா. ஏன் இந்த மாதிரி கார்பன் பார்த்து பார்த்து நமக்கு என்ன தோணும்? செகண்டரின்னு தோணுமா இல்லையா? ஸோ அதனால ரொம்ப கேர்ஃபுல்லாக அனலைஸ் பண்ணணும். ஒவ்வொரு காம்பவுண்டையும் என்ன பண்ணணும்? கேர்ஃபுல்லாக அனலைஸ் பண்ணணும். இதெல்லாம் கவனிங்க. இது என்னது வரும்? இது 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 வித்தியாசம் புரியுதா? இது 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 கார்பன் 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 கார்பன். எத்தனை கார்பன் இருக்கு? செகண்டரியா டெர்ஷரியா? சொல்லுங்க. செகண்டரி. எவ்வளோ ஹைட்ரஜன் இருக்கு? செகண்டரியில் எவ்வளோ ஹைட்ரஜன் இருக்கு? ஒரு ஹைட்ரஜன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. செகண்டரியில் நார்மலாக என்னன்னு படித்தோம்? இந்த இடத்துல 2, இந்த இடத்துல 1. பிரைமரியில் இங்கே எத்தனை வந்துருக்கு? 2. அப்போ வித்தியாசம் புரியுதா? ஒவ்வொரு காம்பவுண்டும் கேர்ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி தான் நீங்கள் என்ன பண்ணணும்? ஆன்சர் கொண்டு வரணும். பிளைண்டாக பிரைமரினா எத்தனை வந்துருன்னு சொல்லக்கூடாது, 3 வரும்னு சொல்லக்கூடாது. முன்னாடி சொல்லியிருப்போம், அது ஓப்பன் ஸ்ட்ரக்சர். இது என்னது? சைக்ளிக் ஸ்ட்ரக்சர். ஸ்ட்ரக்சர் டு ஸ்ட்ரக்சர் என்ன ஆகுது? வேரியேஷன் ஆகுது. அப்போ அனலைஸ் ரொம்ப இன்டெப்த்தாக அனலைஸ் பண்ணும். நம்ம மைண்ட் என்ன சொல்லும்? எக்ஸாம் ஹாலில் இது போட்டோன்னா ஓகே இது செகண்டரி, இங்கே 2 ஹைட்ரஜன், இங்கே 2 ஹைட்ரஜன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு போயிட்டே இருப்போம். ஆனால் அது என்ன ஆக்சுவலாக பிரைமரியில் 2 ஹைட்ரஜன் சரிங்களா. அப்போ இது எல்லாமே அதுக்கு தான் சொல்கிறது. இது என்னது? பிரைமரி. இது என்னது? செகண்டரி. இது செகண்டரி, இது செகண்டரி. ஸோ இது இந்த இடம் புரியுதுங்களா? ஸோ இங்கே இது என்ன வரும்? பிரைமரி. இது என்ன வரும்? பிரைமரி. இது கார்பன். இங்கே என்ன இருக்குமா? கார்பன். கார்பன் அட்டாச் வித் கார்பன், கார்பன் அட்டாச் வித் கார்பன். இது எத்தனை? செகண்டரி. இது செகண்டரி. இது குவாட்டர்னரி. இது குவாட்டர்னரி. இது செகண்டரி. இது செகண்டரி சரிங்களா. புரிஞ்சிருச்சா? எதுமா? எது டெர்ஷரி? இது வந்து என்ன ஒரு குவாட்டர்னரி வராது. ஸோ நம்ம மைண்ட் என்ன வந்துருச்சு? ஆல்ரெடி குவாட்டர்னரி போயிடுச்சு. ஆக்சுவல் ஆன்சர் என்னது? ஸோ கார்பன் 1 2 3. இங்கே இருக்கிறது என்னது? ஹெட்ரோ ஆட்டம் சரிங்களா. அப்போ அது கவுண்ட் கிடையாது. அப்போ இங்கே என்னது? 1 2 3. அப்போ இது என்ன வரும்? குவாட்டர்னரி வராது. ரெண்டுமே என்ன தான். ஸோ நம்ம ஆக்சுவலாக ஆன்சர் என்ன வந்திருக்கோம்? குவாட்டர்னரி கொடுத்துருப்பாங்களா இல்லையா? ஸோ கொஞ்சம் நம்ம முன்னாடியே சொல்கிற மாதிரி இருந்தால் இப்போ நம்ம முன்னாடி தப்பு பண்ணோமா இல்லையா? என்ன சொன்னோம்? குவாட்டர்னரி சொன்னோமா இல்லையா? நீங்கள் சொன்ன ஆன்சர் என்ன இருக்கும்? கண்டிப்பாக அங்கே இருக்கும். அப்போ என்ன பண்ணிடுவோம்? தப்பு பண்ணிடுவோம். அப்போ தீவிரமாக நீங்கள் என்ன பண்ணோம்? மைன்யூட் பாயிண்ட்டை கூட நம்ம என்ன பண்ணோம்? அனலைஸ் பண்ணோம். நீட்டை பொறுத்தவரையும் இந்த அளவு மைன்யூட்டாக கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ இதுதான் கரெக்ட் ஆன்சர். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். புரியுதா? கொஸ்டின் எப்படி நம்ம லேக் ஆகிறோம், எப்படி தப்பு பண்ணுறோம், எல்லா விஷயமும் தெளிவாக தெரிஞ்சிருக்கும். ஸ்நாக்ஸ்லாம் ஏதாவது கொண்டு வந்து பழகுறீங்களா?
நான் சொன்னேன்ல ஒரு 11 o'clock வாக்கில் ஏதாவது கேரட்டோ பீட்ரூட்டோ சரிங்களா, இந்த சிப்ஸு இது மாதிரிலாம் இது பண்ணக்கூடாது. அதெல்லாம் என்னது, இந்த ப்ராசஸ்டு ஃபுட்டு அந்த மாதிரிலாம் இது பண்ணக்கூடாது சரிங்களா. சிம்பிளாக ஒரு சின்ன பாக்ஸு சரிங்களா, சின்ன பாக்ஸில் ஒரு கேரட்டு சின்ன சின்னதாக என்ன பண்ணிக்கோங்க, பீஸ் பண்ணி ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கேரட்டோ ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு இது, ஒரு நாள் கேரட்டு ஒரு நாள் பீட்ரூட்டு, அதெல்லாம் என்னது பச்சையாக சாப்பிட்றது தான். அப்புறம் இது இருக்குல்ல, இது என்னதுமா குக்கும்பரன், அது பேர் என்னது, வெள்ளரிக்காய் சரிங்களா. வெள்ளரிக்காய் வந்து வெள்ளரிக்காய் அதுவும் ஈஸியாக கிடைக்கிறது தான். வெள்ளரிக்காய் என்ன பண்ணிக்கலாம் சின்ன சின்ன பீஸ், அதுவும் ரேட்லாம் அதில் கம்மி தான் சரிங்களா. வெள்ளரிக்காய் வேற என்ன காய் இருக்குது, அதாவது சமைக்க தேவையில்லை, ஜஸ்ட்டு வாஷ் பண்ணிவிட்டு ஸ்லைஸ் பண்ணுறது, வீட்டுக்கு வேலை கொடுக்காம நீங்களே பண்ணுறது சரிங்களா. நான் என்ன சார் இதை சொன்னார் அப்படின்ட்டு வீட்டிலலாம் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் என்னை வந்து கொஸ்டின் கேட்பாங்க, என்ன சார் ஏற்கனவே இருக்கிற வேலையை செய்ய முடியல, நீங்கள் வேறு எக்ஸ்ட்ரா அதை செஞ்சு கொடுங்க இதை செஞ்சு கொடுங்க அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நான் சொன்னல காலையில் ப்ரோ ஆக்டிவாக இருந்துட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், என்னென்ன வேலை நீங்கள் செய்ய முடியுமோ அந்த மாதிரி. அப்புறம் கடலை சரிங்களா, நார்மலாக நிலக்கடலை இருக்குல்ல, அது ஒரு கிலோ வாங்கி வச்சு சொல்லிடுங்களா, ஒரு அரை கிலோ அப்பப்போ கூட வாங்கிக்கோங்க, 100 கிராம் 200 கிராம் கூட வாங்கிக்கோங்க. அதை என்ன பண்ணணும், முன்னாடி நாள் நைட்டு ஊற வச்சிடணும் சரிங்களா. ஊற வச்சுட்டு அதை வந்து கொண்டு வந்துருங்க. நார்மலாக நீங்கள் சாப்பிட்றது ஓகே, ஈவினிங் சாப்பிட்றது இந்த கொண்டக்கடலை சரிங்களா, ஜஸ்ட்டு அதெல்லாம் நீங்கள் என்னது சமைக்க தேவையில்லை, ஜஸ்ட்டு என்னது ஊற வைக்கிறீங்க. அதே மாதிரி அந்த பச்சை பயிர் இருக்குது இல்லைங்களா, அதை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அதுவும் ஜஸ்ட்டு தண்ணியில் முன்னாடி நாள் நைட்டு தண்ணியில் போட்டு ஊற வச்சுறீங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் வரும்போது அதை எடுத்துகிட்டு வந்துடுறீங்க சரிங்களா, வடிகட்டி எடுத்துகிட்டு வந்துடுறீங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்நாக்ஸு எடுத்துகிட்டு வந்து பழகுங்க. ஓகே, நான் சொல்கிறது இந்த மாதிரி பிரேக் டைமில், இந்த டைம்லேயும் சரி, ஒரு 3 மணிக்கு நம்ம பிரேக் விட்றோம் இல்லைங்களா, அந்த டைம்லையும் சரி. அப்படி இல்லை அப்படின்னா நிலக்கடலை சரிங்களா, நிலக்கடலை சாப்பிட்லாம். வேறு என்ன இருக்குது, முந்திரி, அந்த திராட்சை இருக்கும்ல, திராட்சை, உலர் திராட்சை, அந்த மாதிரி பாதாம், ஒரு 2-3 பாதாம், இது எல்லாமே என்னது உங்களோட ஒரு சின்ன பாக்ஸ், லஞ்ச் பாக்ஸ்னு இல்லாமல் ஒரு சின்ன பாக்ஸ் 2 பாக்ஸ் ரெடி பண்ணிக்கோங்க. ஒன்று முன்னாடி பிஃபோர் லஞ்சு, அதுக்கப்புறம் ஆஃப்டர் லஞ்சுக்கு ஏதோ ஒன்று சரிங்களா. குவான்டிட்டி ரொம்ப பெரிய குவான்டிட்டி கிடையாது, சின்ன குவான்டிட்டி. அதிகமாக கொண்டு வந்தீங்கன்னா நானும் கொஞ்சம் சாப்பிடுவேன், இல்லைன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சாப்பிடுவாங்க, நான் சொல்கிற சும்மா சரிங்களா. அந்த அளவு குவான்டிட்டி எடுத்துகிட்டு வந்துடுங்க சரிங்களா. ஸோ கண்டிப்பாக என்னது நியூட்ரிஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், புரியுதுங்களா. சும்மா நம்ம பாட்டுக்கு ஏதாவது பண்ணிகிட்டு இருந்தோம்னா உடம்பு சரியில்லைன்னா நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது, படிக்க முடியாது, ப்ரிப்ரேஷன் சரியாக போக முடியாது. ஸோ அதனால் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால தான் நான் சொல்கிறது சின்ன சின்ன விஷயங்கள். வேறு என்னென்னலாம் காய்கறி இருக்குது நீங்களே சொல்லுங்கள் பார்க்கலாம். சமைக்காமல் அப்படியே பச்சையாக சாப்பிடக்கூடிய காய்கறிகள், கேரட்டு, பீட்ரூட்டு, இது என்னது முள்ளங்கி கூட சில பேர் சாப்பிடுவாங்க, கொஞ்சம் கசப்பாக இருக்கும், சரி அதை விட்டுருங்க. வேறு என்ன இருக்குது, வெள்ளரிக்காய் 3 ஆச்சு. அடுத்தது பச்சை மிளகாவமா சொல்லுங்கள், வெண்டைக்காய் கூட சாப்பிட்லாம் சரிங்களா. நல்லா அது ரொம்ப முத்தனதாக இல்லாமல் சின்னதாக இருக்குது இல்லைங்களா, அது சாப்பிட்லாம். வேறு 4 வந்துருச்சு. வேறு ஏதாவது சொல்லுங்கம்மா. இல்லை பேரிச்சம்பழம் இருக்குல்ல, பேரிச்சம்பழம் ஒரு 4-5 சரிங்களா, ஒரு 4 பீஸ் கொண்டு வந்திருக்கோங்க. பேரிச்சம்பழம் அதெல்லாம் ஸ்வீட்டாக தானே இருக்கும், ஸ்வீட்டாக இருந்தால் தான் நமக்கு பிடிக்குமே சரிங்களா. ஸோ அதனால் அது ஒரு 4. அப்புறம் வேறு என்ன இருக்குது, நிலக்கடலை, இந்த மாதிரி அந்த முந்திரி, பாதாம், நிலக்கடலை, இதெல்லாமே ஒரு இது கேளுங்க, ஒன்றும் தப்பு இல்லை சரிங்களா, வாங்கி கொடுப்பாங்க சரிங்களா. ஸோ இந்த மாதிரிலாம் சாப்பிட சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஹாஸ்டலில் எப்படின்னு தெரில, சில பேர் யாரெல்லாம் ஹாஸ்டலில் போய் தங்கி ஏதாவது படிச்சிருக்கீங்க சரிங்களா, எல்லாமே வீட்டில் இருந்தால் படிச்சிருப்பீங்க சரிங்களா. வீட்டில் இதுவரையும் நம்ம பெருசாக நியூட்ரிஷனுக்கு பெருசாக நம்ம எதுவும் யோசிச்சிருக்க மாட்டோம். இந்த ஒரு 1 இயர் நீங்கள் என்ன பண்ணணும், ரொம்ப ஹெல்த் கான்சியஸாக தான் இருக்கணும். ஏன்னா 1 இயர் நீங்கள் லாங் டர்மாக படிக்க போகிறீங்க இல்லைங்களா. ஸோ ஹெல்த் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஹைஜீனிக்காக இருக்கணும் சரிங்களா, கொசு கடிக்கக்கூடாது சரிங்களா. கொசு தான் என்னது மோஸ்ட்லி நிறைய நோய்களுக்கு காரணம் சரிங்களா. அதனால் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். கொசு மருந்து சில பேர்த்துக்கு அலர்ஜியாக இருக்கும் சரிங்களா. அதனால் அது எப்படி நீங்கள் கொசு வலை யூஸ் பண்ணிக்கலாம், நீங்கள் படிக்கிற இடத்துலையோ தூங்குற இடத்துலையோ கொசு வலை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் நான் சொன்ன மாதிரி எந்த காயமும் என்ன ஆகக்கூடாது, சின்ன காயம் கூட படக்கூடாது. அப்போ நடக்கும்போதும் சரி, எதாவது ஒரு வேலை செய்கிறீங்க, ஏதாவது சிசர் எடுத்து ஏதாவது கட் பண்ணுறீங்கனாலும் என்ன பண்ணோம், கேர்ஃபுல்லாக கட் பண்ணும் சரிங்களா. இந்த பழக்கத்தை வச்சுக்கோங்க. ஏன்னா இது எல்லாமே என்ன பண்ணும், உங்களோட ப்ரிப்பரேஷனை அஃபெக்ட் பண்ணும். சின்ன எஃபெக்டாக இருக்கும், ஆனால் என்ன பண்ணும், அஃபெக்ட் பண்ணும். இன்றைக்கி மோஸ்ட்லி வராதவங்களுக்கு என்ன தான், லாஸ் தான், புரியாது சரிங்களா. ஏன்னா நம்ம இவ்வளோ டீட்டெயிலாக நம்ம நடத்தும் போது அன்றைக்கி லீவ் போட்டாங்கன்னா என்ன ஆயிரும், புரியாது. ஸோ உங்களோட மைண்ட் செட் என்ன இருக்குன்னா, இது நாள் வரையும் ஞாயிற்றுக்கிழமைனா என்ன மைண்ட் செட்டு, ஸ்கூல் படித்த வரையும் சண்டேனா நல்லா நான்வெஜ்ஜை சமைச்சு சாப்பிட்ற டே சரிங்களா.
அதுலேருந்து வெளியே வந்துடணும், புரியுதுங்களா? சரிங்களா? அது வந்து என்னது, சண்டேனா ஹாலிடே, அதெல்லாம் என்னது வெளியே வந்துடணும். ஏன்னா நம்ம என்ன எதில் இறங்கியிருக்கோம், உயர்ந்த நோக்கத்துக்காக இறங்கியிருக்கோம். சரிங்களா? டாக்டர் அந்த ஒரு எய்மை நோக்கி மூவ் ஆகிட்டு இருக்கோம். ஸோ அதில் நாள், கிழமை, மாதம் இதெல்லாம் எதுவும் நம்ம கண்ணுக்கு வரக்கூடாது. சரிங்களா? இந்த அந்த ஹாலிடே, இந்த ஹாலிடே, இங்கெல்லாம் கவர்மெண்ட் ஹாலிடேனா என்னது, எங்களுக்கு ஹாலிடே, உங்களுக்கு லேர்னிங் டே, புரியுதுங்களா? ஸோ அதனால் ஹாலிடேனா ஹாலிடேலாம் இங்கே சொல்லியிருப்பாங்கல்ல முன்னாடியே, ஹாலிடேலாம் கிடையாது. நாங்களாக பார்த்து என்னைக்காவது ஒரு நாள் 2 நாள் ஏதாவது ரொம்ப இம்பார்ட்டண்டான பண்டிகை அந்த மாதிரி டைமில் தான் விடுவோம். சரிங்களா? அந்த மைண்ட் செட்டை இப்போலேருந்தே கொண்டு வந்துருங்க. சரிங்களா? சில இன்ஸ்டியூட் மாதிரி பொங்கலுக்கு ஹாலிடே அந்த மாதிரிலாம் கிடையாது. பொங்கலுக்குலாம் நாங்களாம் என்னது, நாங்கள் ரொம்ப ஃப்ரீயாக இருப்போம், சாரு ஃப்ரீயாக இருப்பார். ஸோ நாங்கள் மோஸ்ட்லி என்னது, எங்களோட எய்ம் வந்து எந்த டைம்லாம் வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் சொல்லிக் கொடுக்க முடியுமோ எல்லா டைமும் சொல்லிக் கொடுத்துட்டு உங்களை ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வரது தான். அதனால் லீவு அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இருக்கக்கூடாது. அதே மாதிரி ஏதாவது உடம்பு சரியில்லை, ஏதாவது ரொம்ப முடியலங்கும் போது தான் அந்த லீவுங்கிற கான்செப்ட்டுக்கு உங்கள் மைண்டு போகணும். அதுக்கு முன்னாடி லீவுங்கிற கான்செப்ட்டுக்கு என்ன ஆகக்கூடாதுப்பா, எல்லாத்துக்கும் சொல்கிறது என்ன ஆகக்கூடாது, வரக்கூடாது. லீவுங்கிறதே உங்களுக்கு கிடையாது அந்த ஒரு மைண்ட் செட்டு. முன்னாடி நல்லா லீவ் விட்டாங்களா, இப்போ வந்து ஜாயின் பண்ணதுக்கு முன்னாடி, இனிமேட்டு அந்த மாதிரி இருக்காது. சரிங்களா? ஷெட்யூல்லாம் கரெக்டாக இருக்கும், ரொம்ப டைட்டாக தான் இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். சரிங்களா? ஸோ அதனால் இன்றைக்கி சண்டே, ஓகே ஸ்கூலில் லீவ் விட்டாங்க, இன்றைக்கி லீவாக இருக்கும், இன்றைக்கி வந்து ஏதோ தைப்பூசமாக அது இது, சரி இது லீவு அந்த லீவு, அதெல்லாம் எந்த லீவும் கிடையாது. நீங்கள் நாங்களே வரலாம், நீங்கள் என்ன பண்ணோம், இங்கே வந்துட்டு உட்காந்து படிக்க ஆரம்பிங்க. இது உங்களோட இடம். சரிங்களா? வீட்டில் இருந்தால் மோஸ்ட்லி நம்மளால் என்ன பண்ண முடியாது, நம்ம மைண்டு படிக்கலாம், அப்புறம் படிக்கலாம், இன்னும் கொஞ்சம் நேரம் படிக்கலாம், இந்த சீரியல் பார்க்கலாம், இல்லைன்னா அந்த காமெடி பார்க்கலாம் அப்படின்னு மைண்டு தோணும். சரிங்களா? அது இயற்கையாக இது நாள் வரை இருந்த சூழல், அதுலேருந்து நம்ம என்ன பண்ணணும், வெளியில் வந்துடணும். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு டிவி பார்க்குறதோ இது எல்லாத்தையும் விட்டுட்டு புக்கு, நான் அதுக்கு தான் சில மெட்டீரியலாக வாங்க சொன்னேன். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்லாம் எப்படி கேட்குறாங்க அப்படின்னு நீங்கள் கொஸ்டினை படிக்கிறது, செல்ஃபாக நமக்கு ஒரு வரியை படித்தா புரியுது இல்லை. ஸோ என்ன படிக்கிறோம் என்ன அப்படின்னு நீங்கள் என்னது கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணிக்கணும். டெக்னிக்ஸு உங்களுக்கு எப்படி அதை வந்து சொல்கிறது அப்படிங்கிறது நாங்கள் சொல்லிக் கொடுப்போம். எப்படி கொஸ்டின் கேட்பாங்க அதெல்லாம் சொல்லிக் கொடுப்போம். ஃபஸ்ட்டு நீங்கள் அதுக்கு ஹேபிச்சுவேட் ஆகணும். சரிங்களா? கார்பன் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரினா உங்களுக்கு என்ன மைண்டில் வரணும், கார்பன் ஹைட்ரஜன் ஹெட்ரோ ஆட்டம்லாம் இருக்கும், லைன் இப்படி வரைவாங்க, இந்த மாதிரி எழுதுகிறாங்க, இப்படிலாம் ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன ஆகணும், ஃபஸ்ட்டு புரியணும். அதுக்கப்புறம் தான் அதில் இருக்கக்கூடிய ரியாக்ஷன்ஸ்லாம் என்ன, அதோட எஃபெக்ட் என்ன, இதெல்லாமே என்னது கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் படிப்பீங்க. ஸோ முதல்ல இந்த பேசிக்ஸ் எல்லாமே நீங்கள் என்ன பண்ணணும், தெளிவாக இருக்கணும். ஓகேவா? ஸோ புரியுதா? பிரேக் போயிட்டு வாங்க, அடுத்தது நம்ம அடுத்த இதை படிப்போம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு டிகிரி ஆஃப் ஆல்கஹால். சரிங்களா? ஆல்கஹால்னால் என்னது, கார்பன் ஓட OH ஃபங்க்ஷனல் குரூப். சரிங்களா? ஃபங்க்ஷனல் குரூப் இதெல்லாமே என்னங்கிறது பின்னாடி இன்னும் டீட்டெயிலாக படிப்போம். நார்மலாக OH ஃபங்க்ஷனல் குரூப் இருந்துச்சுன்னா அது என்ன சொல்லுவாங்க, ஆல்கஹால் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இப்போ இதுக்கும் என்ன சொல்லலாம், பிரைமரி, செகண்டரி, ட்ரெஸரி. அப்போ பிரைமரி ஆல்கஹால், செகண்டரி ஆல்கஹால், ட்ரெஸரி ஆல்கஹால், இதுவும் நம்ம என்ன சொல்லலாம், கேட்டகரைஸ் பண்ணலாம். சரிங்களா? அதுக்கான டெஃபினிஷன் என்ன சொல்கிறாங்க, த டிகிரி ஆஃப் கார்பன் அட் விச் த OH குரூப் இஸ் ப்ரெசன்ட். சரிங்களா? ஸோ கார்பனோட டிகிரி கண்டுபிடிக்கிறீங்க, அது பிரைமரியாக இருந்துச்சுன்னா அந்த ஆல்கஹால் என்ன ஆல்கஹால், பிரைமரி ஆல்கஹால். செகண்டரியாக இருந்துச்சுன்னா செகண்டரி ஆல்கஹால். ட்ரெஸரியாக இருந்துச்சுன்னா ட்ரெஸரி ஆல்கஹால். ஓகேவா? மோஸ்ட்லி என்னது ட்ரெஸரி அந்த ரேஞ்சில் தான் வரும். குவாட்டர்னரி வருமா, குவாட்டர்னரி ஆல்கஹால் வருமா? சரிங்களா? கார்பனோட வேலன்ஸ் எவ்வளோ, ஸோ 4, இதுலேயும் 4 கார்பன் இருந்தால் தான் அதுக்கு பேர் என்னது, குவாட்டர்னரி. சரிங்களா? அப்போ இங்கே என்ன வராது, சரிங்களா, 4 வராது. சரிங்களா? ஸோ அப்போ பிரைமரி, செகண்டரி, ட்ரெஸரி அப்படி தான் வரும். சூப்பர் பிரைமரி ஆல்கஹால் வருமா, நான் சொல்கிறது புரியுதா? ஓகேவா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு, சரிங்களா, இதில் நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும், உங்களோட ஃபஸ்ட்டு ஒர்க் என்னது, பிரைமரியா, செகண்டரியா, ட்ரெஸரியா. அப்போ இங்கே இருக்கிற கார்பன் என்னதுமா, இது இது செகண்டரியா பிரைமரியா? கார்பன் இங்கே இருக்குது, இங்கே ஒரு கார்பன் இருக்குது, இங்கே ஒரு கார்பன் இருக்குது. ஸோ நம்மளோட கான்செப்ட் என்னது, கார்பனோட எவ்வளோ கார்பன் அட்டாச் இருக்கோ அதை என்ன சொல்லுவோம், எவ்வளோ நம்பர், 2 நம்பர் அட்டாச் இருக்கா, அப்போ இது என்னது செகண்டரி. அப்போ இது என்ன ஆல்கஹால், செகண்டரி ஆல்கஹால். சரிங்களா? ஸோ இங்கே இது இது ஸோ அப்போ இது என்னது
பிரைமரி ஆல்கஹால். சரிங்களா? இப்போ இங்கே இந்த கார்பன் தான் நீங்கள் செக் பண்ணணும். சரிங்களா? ஆல்கஹாலை பொறுத்தவரை ஆல்கஹால் ஃபங்க்ஷனல் குரூப் எந்த கார்பனோட அட்டாச் ஆகிருக்கோ அந்த கார்பனை செக் பண்ணால் போதுமானது. சரிங்களா? அப்போ இங்கே ஒரு கார்பன் இருக்குது, 3 கார்பன் இருக்குது. சரிங்களா? வெளியில் இருக்கிறது எல்லாமே அவுட்டர் என்னது? இது பிரைமரி பிரைமரி பிரைமரி. இது மட்டும் என்னதுமா? ட்ரெஷரி. சரிங்களா? அப்போ என்ன வரும்? இது ட்ரெஷரி ஆல்கஹால். சரிங்களா? ஸோ அப்போ ஈஸியாக ஆல்கஹாலை வச்சு கண்டுபிடிக்க முடியுமா இல்லையா? பிரைமரினா என்ன, செகண்டரினா என்ன, ட்ரெஷரினா என்ன? முடியுமா முடியாதா? நோட் பண்ணிக்கோங்க குயிக்கா. ஆல்கஹால் கண்டுபிடிக்க தெரியுமா? எந்த டவுட்டும் கிடையாது. இப்போ கொஸ்டின் டைம். சொல்லுங்கள் பார்க்கலாம். என்ன கொஸ்டின் கேட்குறாங்க? Find out how many tertiary alcohol present in the given molecule. எழுதுங்க, சில விஷயங்களா எழுதுங்க. இதுதான் ப்ரிப்ரேஷன். சரிங்களா? நீங்கள் எழுதி புரியணும், அதுதான் ப்ரிப்ரேஷன். இப்படிலாம் எழுதிட்டு இருக்கக்கூடாதுப்பா. சரியா? இது முன்னாடி புரியறதுக்காக இங்கே எழுதுனது. சரிங்களா? இதுக்கப்புறம் உங்களுக்கு இது தெரியணும். இது என்னது? இங்கே என்ன இருக்கிறது அர்த்தம்? CH3. இங்கே என்ன இருக்கிற அர்த்தம்? இங்கே என்ன இருக்கிற அர்த்தம்? இங்கே 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 சி எத்தனை ஹைட்ரஜன் இருக்குது? ஒரு ஹைட்ரஜன். சரிங்களா? இந்த மாதிரி எழுதிட்டு இருந்தால் டைம் ஆகும். டைம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சரிங்களா? ஸோ அதுக்கு தான் நான் உங்களுக்கு முன்னாடி ப்ராக்டிஸ் கொடுத்தேன். சின்ன காம்பவுண்டை எழுதிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அதோட கான்செப்ட் பில்டு அவ்வளோதான். ஒவ்வொரு டைமும் நீங்கள் அந்த மாதிரி எழுதிட்டு இருந்தீங்கன்னா டைம் ஆகும். டைம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். குயிக்காக அந்த விஷயத்தை எப்படி நீங்கள் முடிக்கிறீங்க. ஸோ இந்த ஸ்ட்ரக்சரை வரைகிறீங்க, நல்லா கவனிச்சுக்கோங்க. ஸ்ட்ரக்சரோட பேஸ் என்ன? 5 மெம்பர் ரிங். சரிங்களா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம்? 5 மெம்பர் ரிங்கை வரைகிறீங்க. சரிங்களா? பேஸை கவனிக்கிறீங்க. அடுத்தது லெஃப்ட் சைடு கவனிங்க. இங்கே ஒரு கார்பன், இங்கே ஒரு கார்பன். சரிங்களா? மேலே இங்கே ஒரு கார்பன் தான். அப்போ இது மட்டும் இருக்குது. அப்புறம் 2 ஆல்கஹால் குரூப் கொடுத்துருக்காங்களா இல்லையா? ஸோ இந்த பக்கம் ஃபஸ்ட்டு ஒரு பக்கம் கம்ப்ளீட் பண்ணிடுங்க ஆல்கஹால். அடுத்தது கீழே ஈஸியாக இருக்கா இல்லையா? இங்கே ஒரு ஆல்கஹால், இங்கே ஒரு கார்பன். அடுத்தது எத்தனை? 1 2 3 3 கார்பன் தான். சரிங்களா? ஸோ அப்போ என்ன பண்ணோம்? 1 2 3 வந்துருச்சு. அதுக்கப்புறம் என்ன வரும்? இங்கே OH. கரெக்டாக ஸ்ட்ரக்சர் வந்துருச்சா இல்லையா? கஷ்டமா ஈஸியா? அதை விட்டுட்டு இப்படி வரைஞ்சிட்டு அப்படி ஃபஸ்ட்டு என்ன பேஸ் ஸ்ட்ரக்சரை நீங்கள் கவனிக்கணும். பேஸ் ஸ்ட்ரக்சரை வரைஞ்சிட்டு அதில் என்னென்ன இருக்குது வரைகிறது கொஞ்சம் ஃபஸ்ட்டு டிஃபிகல்ட்டாக இருக்கும். அதே மாதிரி இதை நீங்கள் என்னது இதுக்கு நான் இப்படி கண்டுபிடிக்கிறேன் சார்ன்ட்டு இந்த கார்பன், ஹைட்ரஜன் இந்த மாதிரி ஒவ்வொன்றா வரைஞ்சிட்டு இருக்கக்கூடாது. இந்த மாதிரி பெரிய ஸ்ட்ரக்சர் இருக்கலாம். முன்னாடி அதுக்கு தான் நான் உங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுத்தேன் எப்படி வரையணும். இதுக்கப்புறம் நீங்கள் என்னது அண்டர்ஸ்டுட். இங்கே இருந்துச்சுன்னா இதுக்கு இங்கே என்ன இருக்கிறது அர்த்தமா? CH3. சரிங்களா? இங்கே என்ன இருக்கிறது அர்த்தம்? இந்த இடத்துல என்ன இருக்கிறதா அர்த்தம்? HH. சரிங்களா? இங்கே என்ன இருக்கிறதா அர்த்தம்? ஸோ இப்படி தான். ஓகேவா? ஸோ ஒரு விஷயத்துலேருந்து நம்ம என்ன பண்ணிக்கணும்? முன்னாடி போயிட்டே இருக்கணும். சரிங்களா? மறுபடியும் பழையபடி வரைஞ்சிட்டு இருந்தீங்கன்னா இதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? சரிங்களா? CH2 அதெல்லாம் வரைஞ்சிட்டு இருந்தால் அதுக்கு தான் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஃப்ரீயாக இருக்கும்போது ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துடணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு உங்கள் பிரெயினே எடுத்து கொடுக்கும். சரிங்களா? இதுக்கு இப்படி தான், இதுக்கு எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணும்? பிரெயினே உங்களுக்கு அந்த ஒர்க்கை எடுத்து கொடுக்கும். ஸோ இப்போ சொல்லுங்கள் பார்க்கலாம். இது என்னதுமா? இந்த கார்பன். ஸோ இங்கே இந்த கார்பன் இங்கே இருக்குது. ஸோ இங்கே ஒரு கார்பன், இங்கே ஒரு கார்பன். இது என்னது? இது என்ன ஆல்கஹால்? இப்போ நம்ம கொஸ்டின் என்னது? ட்ரெஷரி. ஸோ நம்ம இதில் எதெல்லாம் யோசிக்க வேண்டியதில்லை. பிரைமரி, செகண்டரி, கார்பன்லாம் யோசிக்க வேண்டியதில்லை. ஸோ ஜஸ்ட்டு ட்ரெஷரி மட்டும் யோசிக்கணும். அப்போ இங்கே பாருங்கள், இங்கே இந்த கார்பன் எத்தனை இருக்குது? இங்கே ஒரு கார்பன், இங்கே ஒரு கார்பன். அப்போ இது என்னது? ட்ரெஷரி. இது இங்கே ஒரு கார்பன், இங்கே ஒரு ஹைட்ரஜன் இருக்கும். ஸோ இங்கே ஒரு கார்பன், இங்கே ஒரு கார்பன். அப்போ ரெண்டு கார்பன் தான் இருக்குது. அப்போ இது என்ன வரும்? செகண்டரி. இந்த இடம் ட்ரெஷரியா? ஸோ இங்கே ஒரு கார்பன். சரிங்களா? இங்கே ஒன்று, இங்கே ஒன்று. அப்போ என்ன வரும்? இதுவும் ட்ரெஷரி. ஓகேவா? ஸோ இது தேவையில்லை, இது தேவையில்லை. இது என்னது? ஸோ ஒரே ஒரு கார்பன் தான் இருக்குது. அப்போ இது பிரைமரி. ஸோ அவங்க கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க நல்லா கவனிச்சுக்கோங்க. இது செகண்டரி. கொஸ்டினில் என்ன கேட்குறாங்க மேம்? ஹவு மெனி? ஸோ ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? A B C D 1 2 3 4. சரிங்களா? என்ன ஆன்சரு? எத்தனை இருக்குது? 2 தானே இருக்குது. ஸோ எங்கே இருக்குது? B. இப்படி தான் இருக்கும் கொஸ்டின். நோட் பண்ணிட்டீங்களா? யாருக்கு ஸ்ட்ரகிளாக இருக்குது கண்டுபிடிக்கிறது?
மற்ற விஷயங்களும் நீங்களே சொல்லலாம். என்னென்ன சொல்லலாம், எக்ஸ்ட்ராவாக என்னென்ன பாயிண்ட்லாம் நீங்கள் சொல்லலாம். இதில் n நம்பர் ஆஃப் கொஸ்டின் கேட்கலாம். சரிங்களா, நான் சொல்லியிருக்கிறது ஜஸ்ட் ஒரு கொஸ்டின் தான். உங்கள் பிரெயின் அடுத்தது என்ன யோசிக்கணும், இந்த கொஸ்டினை எப்படி கேட்கலாம் அப்படின்னு யோசிக்கணும். என்னென்ன சொல்லுங்கள் பார்க்கலாம், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கொஸ்டின் சொல்லுங்கள். கொஸ்டின் ஹவு many நம்பர் ஆஃப் பிரைமரி ஆல்கஹால், நீங்கள் ஒன்று சொல்லுங்கம்மா. ஹவு many நம்பர் ஆஃப் செகண்டரி ஆல்கஹால், சரி நீங்கள் ஒன்று சொல்லுங்கள். பிரைமரியில் எவ்வளோ ஹைட்ரஜன் ப்ரெசென்ட் ஆகிருக்கு, நீங்கள் நம்பர் ஆஃப் செகண்டரி ஹைட்ரஜன் எவ்வளோ, ஓகேவா. வேறு என்ன சொல்ல முடியும், வேறு என்ன கொஸ்டின் கேட்கலாம். நம்பர் ஆஃப் பிரைமரி கார்பன்ஸ், செகண்டரி கார்பன்ஸ். வேறு என்ன கொஸ்டின் கேட்கலாம். டோட்டல் நம்பர் ஆஃப் கார்பன், பிரைமரி செகண்டரி விட்டுருங்க. அடுத்த கொஸ்டின் என்ன கேட்கலாம், டோட்டல் நம்பர் ஆஃப் கார்பன் ஒரு கொஸ்டினா. அடுத்தது டோட்டல் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் ஒரு கொஸ்டினா. அடுத்தது டோட்டல் நம்பர் ஆஃப் ஆக்சிஜன். சரிங்களா, இது எல்லாமே கொஸ்டினை கேட்கலாமா இல்லையா. அடுத்தது மாலிகுலர் ஃபார்முலா அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. சரிங்களா, மாலிகுலர் ஃபார்முலா. சார் மாலிகுலர் ஃபார்முலானா என்ன சார். இப்போ கண்டென்ஸ்டு ஸ்ட்ரக்சர், இப்போ இது என்னது சைக்ளிக் ஸ்ட்ரக்சர். ஸோ இதில் 3 பக்கம் கார்பன் இருக்குது. அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் கார்பன் எவ்வளோ, C3. எவ்வளோ ஹைட்ரஜன் இருக்கும், ஸோ எல்லாத்துலேயும் 2 2. அப்போ இதுக்கு பேர் தான் என்னது மாலிகுலர் ஃபார்முலா. சார் இப்படி இருக்குது, இது என்னது, இங்கே ஒரு CH3 இங்கே ஒரு CH3, அப்போ இது என்ன வரும் C2. இதுவும் கொஸ்டினை கேட்கலாமா இல்லையா. ஸோ எவ்வளோ நம்பர் ஆஃப் கொஸ்டின் வந்திருக்கு, இப்போ 10 ப்ளஸ் கொஸ்டின் வந்திருக்கா இல்லையா. ஸோ நம்ம ஒரு கான்செப்டை படித்தோம்னா அதில் மட்டும் நிற்கக்கூடாது. அதை தவிர உங்கள் பிரெயின் என்ன பண்ணும், ஆஸ்க் யுவர் செல்ஃப். சரிங்களா, ஒவ்வொரு டைமும் நீங்கள் என்ன பண்ணணும், இதை எப்படி கொஸ்டினாக கேட்கலாம், இதை எப்படி கொஸ்டினாக கேட்கலாம். அதுதான் என்னது உங்களுக்கு நீட் எக்ஸாம். ஸோ நீட்டை பொறுத்தவரை என்னதுன்னா, ஒரு கான்செப்டை படிச்சுட்டு ஓகே இதில் இருந்தால் இது மட்டும் தான் நம்ம பிரெயின் இது மட்டும் தான் திங்க் பண்ணணும் அப்படின்னு திங்க் பண்ணக்கூடாது. அடுத்து என்னென்ன எக்ஸ்ட்ராவா அதில் என்னென்ன பாயிண்ட்லாம் ஆட் பண்ணலாம். சரிங்களா, இது எல்லாமே கொஸ்டினை கேட்கலாமா இல்லையா. ஸோ அதே மாதிரி தான். ஸோ இதில் வேறு என்ன மாதிரி கொஸ்டின் கேட்கலாம், டைப் ஆஃப் கொஸ்டின் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ நான் என்ன கேட்குறேன், என்ன கொஸ்டின் கேட்பாங்கன்னா இதே கான்செப்ட் தான், இதில் எல்லாமே இதுதான். ஸோ இதில் என்ன கொஸ்டின் கேட்பாங்கன்னா, இப்போ என்னென்ன இருக்குது சொல்லுங்கள் பார்க்கலாம். ட்ரெஷரியில் எவ்வளோ இருக்குது, 2. பிரைமரியில் எவ்வளோ இருக்குது, ஆல்கஹாலை பொறுத்த வரைக்கும் கேட்டுட்ருக்கேன். செகண்டரி ஆல்கஹால் இருக்கா, 1. இவ்வளோ தான். சரிங்களா, ஸோ கொஸ்டினை இன்னும் உங்களை கடினப்படுத்தணும். கான்செப்ட் சிம்பிளான கான்செப்ட் தான், கொஸ்டினை கடினப்படுத்தணும். சரிங்களா, அவங்க என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, ஸோ இந்த கிவன் காம்பவுண்ட் ஹேஸ், சரிங்களா, கிவன் காம்பவுண்ட் ஹேஸ் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 2 ட்ரெஷரி, 2 செகண்டரி, அடுத்தது என்னது 1 பிரைமரி, இப்படி கொடுத்துட்றாங்க. ஸோ அடுத்தது பி ஆப்ஷன், இதே அப்படியே மாற்றி மாற்றி கொடுத்துட்றாங்க. என்ன கொடுத்துருவாங்க, 3 ட்ரெஷரி, 2 செகண்டரி, 1 பிரைமரி. ஸோ இப்போ என்ன உங்களோட மைண்டு, ஸோ இப்போ இது கொஞ்சம் யோசிக்க மாதிரி இருக்கா இல்லையா. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் என்ன பண்ணணும், ஒர்க் அவுட் பண்ணணும். அடுத்து சி ஆப்ஷன் கொடுத்துட்றாங்க. ஸோ சி ஆப்ஷன் கரெக்டான ஆப்ஷன் கொடுத்துட்றாங்க. 3 2 ட்ரெஷரி, அடுத்து 1 பிரைமரி, அடுத்தது 1 செகண்டரி. ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்றாங்க. ஸோ இப்போ 4 ஆப்ஷனை பார்க்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும், கவனமாக இருக்கணும். சரிங்களா, ஒரே மாதிரி நம்பராக இருக்கும் எல்லாம் பாருங்கள். இப்போ நம்ம எழுதும் போதே நம்ம கஷ்டப்பட்டோமா இல்லையா. ஸோ அப்போ ஆப்ஷன் இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. அப்போ சிம்பிளான கான்செப்ட் தான், ஆனால் நீங்கள் எதில் கவனமாக இருக்கணும், சூஸ் த ஆப்ஷன் சூஸ் பண்ணுறதுல ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கும். ஸோ இந்த விஷயங்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம படிக்கிறது சின்ன கான்செப்டாக இருக்கலாம், பெரிய கான்செப்டாக இருக்கலாம். ஸோ அதை முடிச்சுட்டு அதில் என்ன டைப் ஆஃப் கொஸ்டின் கேட்பாங்க, எப்படி கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே நீங்கள் என்ன பண்ணிக்கணும், படிக்கும் போதே அனலைஸ் பண்ணணும். சரிங்களா, ஸோ நீங்கள் ஒவ்வொரு விஷயம் நீங்கள் புக்கில் படிக்கிறீங்க அப்படின்னா இந்த லைனை எப்படி கொஸ்டினாக கேட்கலாம். பயாலஜியில் ஒரு விஷயம் படிக்கிறீங்க, அப்போ இந்த லைனை எப்படி கொஸ்டினாக கேட்கலான்னு என்ன பண்ண உங்கள் பிரெயினை உங்களை நீங்களே கேட்டுக்கணும் செல்ஃபாக. சரிங்களா, அப்போ தான் என்ன பண்ண முடியும், அது உங்களுக்கு மைண்டில் நிற்கும். ஸோ கொஸ்டின் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம், கொஸ்டின். ஏன்னா கொஸ்டின் தானே நம்ம லைஃபு. ஒவ்வொரு விஷயத்துக்கும் என்ன பண்ணுறாங்க, கொஸ்டின் தான் கேட்குறாங்க. அப்போ நமக்கு முதல்ல என்ன ஸ்கில் பில்ட் ஆகணும், கொஸ்டின் கேட்குற ஸ்கில் பில்ட் ஆகணும். சரிங்களா, அந்த ஸ்கில் வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன வரும், நமக்கு அதுக்கான ஆன்சர் என்னன்னு தெரியும். சரிங்களா, அப்போ இது சிம்பிள் தான், ஆனால் கவனமாக இருக்கணும். அப்போ நீங்கள் பல விஷயங்களை கவனிக்க வேண்டியது இருக்குது. நமக்கு ஆன்சர் கண்டுபிடிக்க தெரியும், ஈஸியான விஷயம் கண்டுபிடிச்சிடலாம். கண்டுபிடிச்ச வாட்டி ஆப்ஷனையும் என்ன பண்ணணும், கரெக்டாக சூஸ் பண்ண தெரியணும். ஆப்ஷனை ஒரே மாதிரி இருக்குது சார், இது பார்த்தீங்க எல்லாமே ஒரே மாதிரி தான் சார் இருக்குது, நான் கரெக்டாக தான் சார் சூஸ் பண்ணிட்டு வந்தேன் அப்படின்ட்டு என்ன பண்ணுவாங்க,
கேர்லெஸ் மிஸ்டேக், அந்த மிஸ்டேக் என்ன பண்ணக்கூடாது, நம்ம எப்பயுமே பண்ணக்கூடாது. ஸோ அப்போ நம்ம இங்கே வைக்கக்கூடிய நீங்கள் ரெகுலரான டெஸ்ட் இருக்குது இல்லைங்களா, அந்த டெஸ்ட்டில் நீங்கள் என்ன பண்ணணும், கவனமாக ஆன்சர் பண்ணணும். சிம்பிளான கொஸ்டின், நம்ம அப்ளை பண்ணக்கூடிய கான்செப்டை தான் கொஸ்டினை உங்களுக்கு கேட்க போகிறோம். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், எந்த ஒரு மிஸ்டேக்கும் பண்ணக்கூடாது. ஸோ மேக்ஸிமம் நம்மளோட எய்ம் என்ன, ஒரு கொஸ்டின் கூட என்ன ஆகக்கூடாது, தவறாகக்கூடாது, மினிமமான நெகட்டிவ் மார்க். சரிங்களா, அந்த மாதிரி எய்மில் தான் உங்களோட எய்ம் இருக்கும். சரிங்களா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ புரியுதா? ஸோ இது வந்து நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன், இதே மாதிரி தான் இது எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் அப்ளிகபிள் ஆகும். ஓகேவா? ஸோ எல்லாத்துக்குமே பாட்னி, ஜுவாலஜி as well as ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி எல்லாத்துக்குமே அப்ளிகபிள் ஆகும். வார்த்தைகளும் ரொம்ப முக்கியம். கொஸ்டினில் கரெக்ட் கேட்குறாங்களா, இன்கரெக்ட் கேட்குறாங்களா, மேட்ச்லேயும் கரெக்ட் கேட்குறாங்களா, மேட்ச்லேயும் இன்கரெக்ட் கேட்குறாங்களா, சரிங்களா, இந்த மாதிரி விஷயங்களை கவனமாக படிக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், கொஸ்டினுக்கு கவனத்தை கொடுத்து படிக்கணும். மேலோட்டமாக படிக்கக்கூடாது, நுனிப்புல் மேயக்கூடாது. புரியுதுங்களா? ஸோ சும்மா அப்படியே பார்த்த உடனே இங்கே ஃபைண்ட் அவுட் ட்ரெஸரி ஆல்கஹால் பிரசன்ட் இன் த கிவன் மாலிகுல், அடுத்து ஒரு லைன் கொடுத்துட்டு கமா கொடுத்துட்டு ஃபைண்ட் அவுட் நம்பர் ஆஃப் ட்ரெஸரி ஹைட்ரஜன், அந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? ஃபஸ்ட்டு நம்ம என்ன படிச்சோம், ஓகே ட்ரெஸரி ஆல்கஹால் மட்டும் தான் கேட்டிருக்காங்கன்னா அதுக்கான ஆன்சர் கொடுத்துருப்பாங்க. அடுத்து நம்ம அதை சரியாக கவனிக்கலைன்னா மிஸ் ஆயிடும். ஸோ எந்த ஒரு இடத்துலையும் நீங்கள் என்ன பண்ணிடக்கூடாது, மிஸ்டேக் பண்ணிடவே கூடாது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? படிக்கிற நம்ம எவ்வளோ விஷயங்கள் படிப்போம், கண்டிப்பாக நம்ம என்னது நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருப்போம், ஆனால் எப்படி கரெக்டாக டெலிவரி பண்ணுறோம் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த விஷயங்கள் ப்ராக்டிஸ் பண்ணதுனால தான் நிறைய பேர் என்ன பண்ண முடியல, நீட் எக்ஸாம் நல்ல மார்க் எடுக்க முடியல. அது ப்ராக்டிஸ் பண்ணணும், அது கொஞ்சம் கொஞ்சமாக பில்ட் ஆகும். சரிங்களா? ஸோ அதை பற்றி நீங்கள் என்னது கான்சியஸாக இருக்கணும். கான்சியஸ்னஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கு தான் என்ன சொல்லுவாங்க, விழிப்புணர்வு. நம்ம என்ன பண்ணுறோம், ஏது பண்ணுறோம், நம்ம நடக்கிறது கூட எந்த ஸ்டெப்பு வைக்கிறோம், எங்கே நடக்கிறோம், ஸோ நம்மளோட எந்த இடத்துக்கு நம்ம மூவ் பண்ண போகிறோம், இது எல்லாமே தெரிஞ்சுட்டு பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த கான்சியஸ் உங்களுக்குள்ளேயே பில்ட் ஆகும். ஸோ அப்போ நீங்கள் படிக்கும் போதும் இந்த கொஸ்டினுக்கு ஓகே இந்த கொஸ்டினில் இதான் கேட்குறாங்க, இந்த விஷயங்கள்லாம் என்னது ஆட்டோமேட்டிக்காக வரும். இது எல்லாமே நம்ம என்னது சேஞ்சஸ், நம்மளோட பிஹேவியரல் சேஞ்சஸை கொண்டு வந்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணக்கூடிய திறமை ஆட்டோமேட்டிக்காக வரும். இது யாருனாலையும் முடியாது கிடையாது. இந்த விஷயங்கள் தெளிவாக செய்கிறவங்கனால ஈஸியாக நீட் எக்ஸாமில் எந்த ஒரு ஜேஇ எந்த ஒரு எக்ஸாம்னாலையும் உங்களால் பண்ண முடியும். சரிங்களா? அதனால் சாதாரண மனிதர்களும் இந்த மாதிரி சேஞ்சஸ் கொண்டு வந்தோம்னா நம்மளால் என்ன பண்ண முடியும், நல்ல ஸ்கோர் எடுக்க முடியும். ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ். அடுத்தது, ஹவு மெனி செகண்டரி ஆல்கஹால் பிரசன்ட் இன் த கிவன் மாலிகுல்ஸ். சார் மாலிகுல்லாம் இவ்வளோ பெருசாக இருக்குது சார், பார்த்தோன்னே பயமாக இருக்குது சார். சரிங்களா? அந்த மாதிரி மைண்ட் செட்டுக்கு போகவே கூடாது. ஸோ நமக்கு சின்ன சின்ன விஷயங்கள் தெரிஞ்சிருந்தால் போதும். ஸோ நமக்கு என்னென்ன தெரியும், இது வந்து ஒரு 6 மெம்பர் ரிங். சரிங்களா? சைக்ளிக் காம்பவுண்டு, சைக்ளிக் காம்பவுண்டில் சப்ஸ்டியூட் ஆகிருக்கு, ரைட் சைடு கொஞ்சம் மாலிகுல் சப்ஸ்டியூட் ஆகிருக்கு, கீழே ஒரு பக்கம் வந்திருக்கு, லெஃப்ட் சைடில் 2 சப்ஸ்டியூட் ஆகிருக்கு. இந்த மாதிரி விஷயங்கள், இதில் என்ன ஃபங்க்ஷன் குரூப் இருக்குது, இதெல்லாம் OH ஃபங்க்ஷன் குரூப், இந்த மாதிரி சின்னதாக ஒரு ஃபிக்ஸ். சரிங்களா? இப்போ உங்களுக்கு பெருசாக தெரியும், போக போக என்ன ஆயிரும், எவ்வளோ பெரிய மாலிகுல் கொடுத்தாலும் அதுக்கான ஆன்சர் உங்களால் ஈஸியாக கொண்டு வர முடியும். ஸோ இப்போ கொஸ்டினை அப்சர்வ் பண்ணுங்கள், ஆன்சர் கரெக்டாக சொல்லுங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி ஸ்பீடப் பண்ணும். சரிங்களா? சின்ன விஷயங்கள் தெரிஞ்சுட்டா டக்கு டக்குன்னு என்ன பண்ணும், ஸ்பீடப் பண்ணும், உங்களோட ஆக்டிவிட்டியை ஸ்பீடப் பண்ணும். நோட் பண்ணிட்டீங்களா? என்ன வந்துச்சு ஆன்சர்? ஸோ இது என்னதுமா, இது 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 ஸோ டோட்டல் எவ்வளோ, செகண்டரி பிரைமரி, ஓகே அவ்வளோதான். அடுத்தது இம்பார்ட்டண்டான ஒரு பாயிண்ட், டிகிரி ஆஃப், இது என்னதுமா, ஃபீனால். சரிங்களா? ஸோ இப்போ இதுவரையும் படித்ததெல்லாம் என்னது, ஆல்கஹால் படித்தோம், கார்பன் படித்தோம். சரிங்களா? இப்போ சார் இது என்ன சார் டிகிரி ஆஃப் ஃபீனால் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்தீங்கன்னா ஃபீனால் இது என்னம்மா, இது என்னதுமா, கார்பனோட என்ன இருக்குது, OH ஃபங்க்ஷனல் குரூப் அட்டாச் ஆயிருக்கு. ஸோ அப்போ இது ஆல்கஹாலா சார், கொஸ்டின் வருமா இல்லையா? சரிங்களா? கார்பனோட OH ஃபங்க்ஷனல் குரூப் அட்டாச் இருந்தால் அது என்னன்னு சொல்லியிருக்கோம்,
ஆல்கஹால்னு சொல்லியிருக்கோம். அப்போ இது ஆல்கஹாலா சார் அப்படின்னா, இந்த ஹைபிரிடைசேஷன் பின்னாடி எல்லாமே படிப்போம். அதுக்கு முன்னாடி இப்போ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே சேர்ந்தது ஒரு ஃபங்க்ஷனல் குரூப். சரிங்களா, இது எல்லாமே சேர்ந்தது ஒரு பென்சீன் ரிங்கு, அதில் OH குரூப். சரிங்களா, அதோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபீனால். ஓகேவா, அதோட பேர் தான் என்னது? ஃபீனால். ஃபீனாலுங்கிறது ஒரு ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷனல் குரூப். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆல்கஹால் வேற, ஃபீனாலுங்கிறது ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஃபங்க்ஷனல் குரூப். ஆல்கஹால் ஆனால் அதில் வரக்கூடியது என்னது? ஒரு பென்சீன் ரிங் OH இருந்தால் அதுக்கு பேர் என்னதுமா? ஃபீனால். சரிங்களா, ஸோ அப்போ இங்கே வந்து என்னது? டிகிரி ஆஃப் ஆல்கஹால் சொல்ல வேண்டியது தேவையில்லை. நோ டிகிரி ஆஃப் ஆல்கஹால் எதில்? ஃபீனாலில். சரிங்களா, அடுத்தது பிகாஸ் இட் இஸ் நாட் அ ஆல்கஹால், இட் இஸ் அ என்ன சொல்லியிருக்காங்க? டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷனல் குரூப். சரிங்களா, அதுக்கு பேர் தான் என்னது? ஃபீனால். நோட் பண்ணிக்கோங்க, இம்பார்ட்டண்டான பாயிண்ட். இந்த மாதிரி இம்பார்ட்டண்டான பாயிண்ட்டுக்கு ஏதாவது கலர் கொடுத்துக்கோங்க, இல்லைன்னா எழுதிட்டு ஒரு ரவுண்டு மாதிரி ஏதாவது கலர் மார்க் போட்டுக்கோங்க. சரிங்களா, இன்ட்ரெஸ்டாக இருக்கா? கிளாஸ் எப்படி இருக்குமா? ஃபீட்பேக் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நோட் பண்ணிட்டீங்களா? சில நேரங்களில் ஷார்ட் ஹேண்ட் யூஸ் பண்ணுங்கள். ஷார்ட்னா என்னது? சுருக்கெழுத்து. சரிங்களா, இப்போ நீங்கள் என்ன நம்ம ப்ரிப்ரேஷனில் இருக்கனால உங்களுக்கு புரியுமா இல்லையா நீங்கள் எழுதுறது? சரிங்களா, ஸோ அந்த மாதிரி இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்? பிகாஸ்க்கு இந்த மாதிரி எழுதியிருக்கேனா, இம்பார்ட்டன்ட்க்கு. சரிங்களா, அப்போனா நமக்கு புரியுதா இல்லையா? ஸோ அதோட ஃபுல் டீட்டெயில்ஸ்லாம் நமக்கு தேவையில்லை, அதோட மீனிங் என்னன்னு புரிஞ்சால் போதும். சரிங்களா, சீரியல் நம்பர்னால் என்ன எழுதுவோம்? SR, நம்பருக்கு NO, அந்த மாதிரி ஷார்ட்டாக எழுத பழகுங்க. சரிங்களா, ஏன்னா கெமிஸ்ட்ரியை பொறுத்தவரையும் ஷார்ட்டாக இருக்கணும். ஏன்னா புக்கில் நிறைய இருக்குது. ஸோ நம்மளோட நோட்ஸ் எப்படி இருக்கணும்? கிரிப்ஸ் அண்ட் கிளியராக இருக்கணும். அப்போ தான் நம்ம என்ன பண்ண முடியும்? அடுத்தது புக்கு, அட்லீஸ்ட் புக்கை படிக்க முடியலாம், நோட்ஸ் நம்ம என்ன பண்ணலாம்? தெளிவாக படிக்கலாம். சரிங்களா, புக்கு படிக்கிற ஹேபிட்டும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ இருக்கிற டைமில் நீங்கள் என்ன பண்ணணும்? புக்கில் ஒன் நான் எப்படின்னு சொல்கிறேன், கிளாஸ் முடியுமோ சொல்கிறேன். நோட் பண்ணிட்டீங்களா? இஸ் திஸ் மாலிகுல் என்ன கொஸ்டின்? ஃபீனால். ஆன்சர் என்ன? எஸ் ஆர் நோ? இது என்னது? ஸோ இது என்னதுமா? ஆல்கஹால். என்ன ஆல்கஹால்? அடுத்த கொஸ்டின். பிரைமரியா செகண்டரியா? பிரைமரி ஆல்கஹால். சரிங்களா, இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்க? பென்சைல் ஆல்கஹால் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ அதெல்லாம் என்னங்கிறத பின்னாடி படிப்போம். சரிங்களா, இப்போ கொஸ்டின் என்னது? இது ஜஸ்ட் கொஸ்டின் என்னது? ஸோ என்ன எழுதணும் நீங்கள்? நோ, இட் இஸ் அ ஆல்கஹால், பிரைமரி ஆல்கஹால் அப்படின்னு எழுதிக்கோங்க. ஒரு கொஸ்டின், இந்த கொஸ்டின், இது கொஸ்டின் நம்பர் 1 மேலே இருக்கிறது. கொஸ்டின் நம்பர் 2 என்ன கேட்குறாங்கன்னா, how many
aromatic alcohols present in given below. ஸோ கொஸ்டின் என்னது? பென்சின் ரிங் இருந்தால் அதுக்கு பேர் அரோமேட்டிக். அரோமேட்டிசிட்டிலாம் படிப்பீங்க, ஓகே? நான் அது என்னன்னு சொல்லி கொடுப்பேன், தெளிவாக இருக்கும், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ கொஸ்டின் என்ன கேட்குறாங்க? ஹவு many aromatic alcohol present in the given molecule, சரிங்களா? ஸோ கீழே ஒரு 4-5 செட்டு கொடுத்துட்டாங்க. இதில் எவ்வளோ நம்பர் ஆஃப் அரோமேட்டிக் ஆல்கஹால் இருக்குன்னு கொஸ்டின் கேட்குறாங்க, சரிங்களா? புரியுதா? கொஸ்டின் புரியுதா? கொஸ்டின் புரியுதாப்பா? ஸோ இதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணுறது? ஸோ இது எல்லாமே விசுவலைஸ்க்கு எப்படி இருக்குதுமா? ஒரே மாதிரி இருக்கா இல்லையா? எல்லாமே பென்சின் ரிங்காக இருக்குது, எல்லாமே ஃபீனால் மாதிரி இருக்கா இல்லையா? ஸோ தப்பு பண்ண முடியுமா முடியாது அதிகமாக? ஸோ நமக்கு என்ன தெரியணும்? டிஃபரன்ஷியேட் தெரியணும், சரிங்களா? இப்போ ஃபீனால் எது, ஆல்கஹால் எதுன்னு கேட்டகரைஸ் பண்ணும், சரிங்களா? ஸோ அப்போ ஃபஸ்ட்டு கேட்டகரைஸ். அப்போ என்னது உங்களுக்கு? ஏ எடுத்துக்கணும். ஒன்று அனலைஸ் பண்ணும், டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணும், சரிங்களா? சும்மா ஏனோதானன்ட்டு அப்படி பண்ணிங்கன்னா என்ன ஆகும்? ஆன்சர் வராது. ஸோ ஃபஸ்ட்டு இது என்னது? பென்சின் ரிங்கோட OH டைரெக்டாக இருக்குது. அப்போ இது என்ன கேட்டகரி வருமா? ஃபீனாலுக்கு நான் பீன் நோட் பண்ணுறேன், ஓகே? ஸோ ரெண்டாவது வரீங்க. ஸோ இதில் பென்சின் ரிங்கோட டைரெக்டாக OH அட்டாச் இருக்கான்னு பாருங்கள். அட்டாச் இருக்கா இல்லையா? இல்லை. அப்போ நான் இது என்ன நோட் பண்ணுறேன்? ஆல்கஹால் ஏன்னு நோட் பண்ணுறேன். மூணாவது சிக்கு வாங்க. ஒவ்வொன்றா இங்கே என்ன இருக்குது? OH அட்டாச்சாக இருக்குது. அப்போ இது என்னது? ஃபீனாலா ஆல்கஹாலா? சரிங்களா? OH டைரெக்டாக, சரிங்களா? இந்த கார்பனோட பென்சின் ரிங்கில் OH அட்டாச் இருக்குது. அப்போ இது என்ன நோட் பண்ணோம்? பி, ஓகேவா? டி, அடுத்து டி வாங்க. இதில் என்ன இருக்குது? OH, சரிங்களா? 2 வந்திருக்கு, சரிங்களா? நமக்கு என்ன தெரியணும்? ஒரு OH இருந்தாலே அது என்ன கேட்டகரியில் வந்துடும்? ஃபீனால். அப்போ இது என்னவோ கூட இருந்துட்டு போகுது, சரிங்களா? அதுக்கு வேற பேர் பின்னாடி நம்ம படிப்போம், அது என்ன கூட இருந்துட்டு போகுது. இப்போ நமக்கு என்ன கேட்டகரி? பி நோட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக என்னது இல்லை? ஆல்கஹால் இல்லை. அடுத்தது இதுக்கு வாங்க. இதில் சரிங்களா, இங்கே என்ன இருக்குது? OH டைரெக்டாக இல்லை. அப்போ இது என்ன வரும்? ஆல்கஹால், சரிங்களா? ஸோ டோட்டலாக எத்தனை ஏ இருக்குது? டோட்டலாக இருக்கக்கூடிய காம்பவுண்டு 5. அதில் எவ்வளோ இருக்குதுமா? ஆல்கஹால் எவ்வளோ வந்திருக்கு? அவங்க கேட்குறது என்னது? அரோமேட்டிக் ஆல்கஹால் தான் கேட்குறாங்க, சரிங்களா? ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இதுக்கு பேர் அரோமேட்டிக் என்னன்னு பின்னாடி நடத்துவேன், புரியும். ஸோ இப்போதைக்கு பென்சின் ரிங் இருக்குது, அது என்னது? அரோமேட்டிக் சேர்மம். ஸோ அதில் எத்தனை இருக்குது? 2. அப்போ இதுக்கான ஆன்சர் என்னதுமா? 2. ஃபீனால் எவ்வளோ இருக்குது? ஏன்னா ஆல்கஹால், ஃபீனாலுங்கிறது 3. புரியுதா? ஸோ இந்த மாதிரி கொஸ்டினை தெளிவாக கவனித்து ஆன்சர் பண்ணும், சரிங்களா? ஒவ்வொரு கொஸ்டினாக ஆன்சர் பண்ணும். ஜஸ்ட்டு நீங்கள் என்னது அந்த மாதிரி எழுதணும், கொஸ்டின் மேலேயே எழுதணும், நோட் பண்ணும். அந்த மாதிரி தான் ப்ராக்டிஸ் வச்சுக்கணும். நோட் பண்ணிட்டீங்களா? நம்ம படிக்கிறோம், எவ்வளோ படிக்கிறது இம்பார்ட்டன்ட் இல்லை, எப்படி கொஸ்டின் கேட்டால் நம்ம ஆன்சர் பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் போகலாமா? அடுத்து டிகிரி ஆஃப் ஹேலஜன். ஸோ இது எல்லாமே இப்போ நம்ம எப்படி படித்தோமோ அதே மாதிரி சிம்பிளாக ஈஸியாக தான் இருக்க போகுது. டிகிரி ஆஃப் கார்பன் அட் விச் எக்ஸ் குரூப் இஸ் ப்ரெசன்ட். எக்ஸ்னா என்னதுப்பா? ஹேலஜன் ஆட்டம், சரிங்களா? ஹேலஜன்லாம் என்னென்ன இருக்குது? ஃப்ளோரின், குளோரின், புரோமின், அயோடின், அஸ்டடைனும் அந்த குரூப்பில் வரும். பெருசாக என்னது நம்ம அதை யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ மோஸ்ட்லி என்ன தான் யூஸ் பண்ணுவோம்? ஃப்ளோரின், குளோரின், புரோமின், அயோடின், சரிங்களா? ஸோ இதில் என்னன்னா சிம்பிள், அதே கான்செப்ட் தான். ஆல்கஹாலுக்கு என்ன படித்தோமோ அதே கான்செப்ட் தான் என்ன ஆகுது? பில்டப் ஆகுது, சரிங்களா? அப்போ இது என்ன சொல்லுவோம்? பிரைமரி அல்கைல் ஹேலைடு, சரிங்களா? ஸோ இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா அல்கைல் குரூப் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? பென்சின் ரிங் தான், அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா அரைல் குரூப் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? அல்கைல் குரூப், சரிங்களா? அப்போ இது ஹேலைடு, ஹேலஜன் ஆட்டம் இருக்கா? ஸோ இது ஹேலைடுன்னு சொல்லுவாங்க. ஐயூபேக் நேம் படிக்கும்போது எல்லாம் டீட்டெயிலாக நேம்லாம் சொல்கிறது எப்படின்னு சொல்லி கொடுப்பேன். ஸோ இப்போ இது என்ன வந்துடு? ஒரே கார்பனோட அட்டாச் இருக்கா? அப்போ இது என்னதுமா? இந்த கார்பன் ஒரு கார்பனோட அட்டாச் இருக்கு. அப்போ இது என்ன கார்பன்? பிரைமரி கார்பன்ல ஹேலஜன் ஆட்டம் அட்டாச் இருக்கு. அப்போ இது என்னது வரும்? பிரைமரி அல்கைல் ஹேலைடு, பேர் சொல்லும் போது. இப்போ இது கவனிங்க, இந்த கார்பன் எங்க அட்டாச் இருக்கோ அந்த கார்பன் நீங்க நோட் பண்ணும். ஸோ இங்க லெஃப்ட் சைடு ஒரு கார்பன், ரைட் சைடு ஒரு கார்பன். அப்போ இது என்ன சொல்லுவோம்? செகண்டரி அல்கைல் ஹேலைடு, சரிங்களா? ஸோ இங்க குவாட்டர்னரியா? ஸோ என்ன இருக்கு? கார்பனை நோட் பண்ணுங்க. கார்பன்ல எத்தனை கார்பன் இருக்கு? 3 கார்பன் இருக்கு. அப்போ இதுக்கு பேர் என்னதுமா? டெர்ஷரி அல்கைல் ஹேலைடு, சரிங்களா? இப்போ கவனிங்க,
இது என்னது பாண்ட் லைனில் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் என்னது ஓப்பன் ஸ்ட்ரக்சர். இது என்னது பாண்ட் லைன். நமக்கு எப்படி கொடுத்தாலும் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். கான்செப்ட் தெரிஞ்சிருச்சா போதும். சரிங்களா? இப்போ இந்த கார்பனை சுற்றி எத்தனை கார்பன் இருக்கு? மேலே 1. ஸோ இங்கே எது என்ன வரும்? டெர்ஷரி ஆல்கைல். புரியுதா இல்லையா? நோட் பண்ணிக்கோங்க. எது வேணாலும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியுமா? சரிங்களா? அடுத்தது டிகிரி ஆஃப் அமீன்ஸ். சார் அமீன்ஸ்னா என்னன்னா இது ஒரு ஃபங்க்ஷனல் குரூப். புரியுதுங்களா? எப்படி ஃபீனால் ஒரு ஃபங்க்ஷனல் குரூப் சொல்கிறோமோ, ஆல்கஹால் ஒரு ஃபங்க்ஷனல் குரூப் சொல்கிறோமோ, அதே மாதிரி அமீன்ஸுங்கிறது என்னது? ஒரு ஃபங்க்ஷனல் குரூப். இன்னும் என்னங்கிறத பின்னாடி ஃபுல்லாக டீட்டெயிலாக படிப்போம். அதுக்கு முன்னாடி இப்போதைக்கு என்ன உங்களுக்கு தெரியணும்? அமீன்ஸுங்கிறது என்னது? ஒரு ஃபங்க்ஷனல் குரூப். ஆல்கஹால் மாதிரி ஒரு ஃபங்க்ஷனல் குரூப். அமீன்ஸில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா NH2. சரிங்களா? அமோனியா மாலிகுல் என்னதுமா? NH3 என்னது? அமோனியா மாலிகுல். அதில் ஒரு அல்கைல் குரூப் ஆட் பண்ணால் அதோட பேர் என்னவா மாறிடுது? அமீன்ஸாக மாறிடுது. சரிங்களா? ஸோ இப்போ இதில் என்ன டெஃபினிஷன் கொடுக்குறாங்க? நைட்ரஜன். சரிங்களா? அதான் என்னன்னு சொல்கிறாங்க? அமீன்ஸ் சொல். சரிங்களா? ஸோ இதோட டிகிரி ஆஃப் இதான் சொல்கிறாங்க. ஸோ இப்போ இதில் சப்போஸ் ஒரு ஹைட்ரஜனை எடுத்துடுறாங்க, ஒரு அல்கைல் குரூப் ஆட் பண்ணிடுறாங்க. அப்போ எவ்வளோ கார்பன் அட்டாச் ஆகிருக்கும்? நைட்ரஜனோட ஒரு ஹைட்ரஜன் எடுத்துடுறாங்க, ஒரு அல்கைல் குரூப் ஆட் பண்ணுறாங்க. சரிங்களா? அப்போ என்ன எத்தனை இருக்குமா? 1. சரிங்களா? அப்போ ஒரே ஒரு கார்பன் இருக்கனால இதோட டிகிரி என்ன சொல்கிறாங்க? 1 டிகிரி. சரிங்களா? பிரைமரி. ஸோ இதோட டிகிரி இப்போ இங்கே கவனிங்க, எத்தனை கார்பன் அட்டாச் ஆயிருக்கு? ஒரு கார்பன். அப்போ இது என்னதான்? பிரைமரி அமீன். எப்படி சொல்லணும்? பிரைமரி அமீன். சரிங்களா? இப்போ கார்பன் கார்பன், இங்கே என்ன இருக்குமா? கார்பன். சரிங்களா? இப்போ இது என்னது? இது என்ன வரும்? பிரைமரியா செகண்டரியா? கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய். சரிங்களா? புரியுதுங்களா? என்னது இது? என்னதுமா? புரியுதுங்களா? இது என்ன வருது? புரியுதுங்களா? ஸோ அப்போ ஒவ்வொரு விஷயமும் என்னது? பிளைண்டா இப்படி கொடுத்துட்டாங்க சார். நம்ம என்ன, நம்மளோட பிரெயின் என்னவா இருக்கும்? இது என்னது? பிரைமரி. இது என்னது? செகண்டரி. புரியுதுங்களா? ஒவ்வொருத்தருக்கும் வேறுபடுதா இல்லையா? தம்பி நல்லா கவனிச்சுக்கோங்க. ஸோ நம்ம படித்த விஷயங்கள். இப்போ இது இந்த கார்பன் என்னன்னு கேட்குறேன். இந்த கார்பன், இந்த கார்பன் என்னது? இது செகண்டரி கார்பன். சரிங்களா? அப்போ வித்தியாசம் புரியுதா? ஸோ நீங்கள் இடத்த வச்சு நீங்கள் என்னது? டெஃபினிஷனை வச்சு தான் நீங்கள் என்னது? பிரைமரி செகண்டரி டெர்ஷரி ஃபிக்ஸ் பண்ணணும். சரிங்களா? சும்மா பிளைண்டாக பார்த்தோன்னா என்ன ஆயிரும்? இப்போ நீங்கள் முன்னாடி பண்ணீங்களா செகண்டரின்னு சொன்னோம்ல, அந்த மாதிரி நம்ம பிரெயின் ஆட்டோமேட்டிக்காக போகும். ஏன்னா பிரெயினை நம்ம டியூன் பண்ணுறதே அந்த மாதிரி சில நேரங்களில் இந்த ஸ்ட்ரக்சர் பார்த்தோன்னா ஓகே இதுதான் அப்படிங்கிற மாதிரி ஃபிக்ஸ் ஆகிருக்கும். அந்த ஸ்ட்ரக்சர்லேருந்து வர்றதுக்கு என்ன ஆகும்? அதுக்கு தான் என்ன சொல்லணும்? நிதானமாக யோசிக்கணும். சரிங்களா? இந்த இடத்துல நீங்கள் ஒரு தப்பு பண்ணிட்டீங்கன்னா அடுத்தது பின்னாடி நீங்கள் என்ன கவனிச்சிங்கனாலும் அது என்னது? தப்பாக தான் இருக்கும். ஆனால் நம்ம பிரெயின் என்னவா இருக்கும்? நம்ம ரைட்டாக தான் ஆன்சர் பண்ணியிருக்குன்னு இருக்கும். எக்ஸாம்பிளில் கவனிச்சிருக்கீங்களா? நான் ரைட்டாக தான் சார் ஆன்சர் பண்ணேன், ஆனால் வெளியில் வந்து செக் பண்ணும்போது தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்களா? அப்போ இதெல்லாம் என்னது? பிரெயின் எஃபெக்ட். அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இம்பர்சன். அது மெமரி எஃபெக்ட். சரிங்களா? மெமரி எஃபெக்ட். நம்ம பிரெயின் என்ன பண்ணியிருக்கோம்னா இது வந்து இப்படி தான் அப்படின்னு மெமரி ஒரு இது பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அடுத்தது அதே மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் வரும்போது ஓகே இதுக்கு இதுதான் இருக்கும் அப்படின்ட்டு என்ன பண்ணிடும்? அப்படியே போகிற போக்கில் சொல்லிட்டு போயிடும் நம்ம பிரெயின். ஸோ அதில் நம்ம விழுந்துடக்கூடாது. சரிங்களா? மெமரி எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. ஒரு விஷயம் ஒன்று போல் நடக்குது. ஒரு ஏதாவது ஒரு ஜெராக்ஸ் எடுக்கிறீங்கன்னா ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கோடு மாதிரி லைட்டாக விழுந்திருக்கும், கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது என்ன ஆகும்? மறுபடியும் சீக்வன்ஸில் அடுத்தடுத்த இதில் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அது என்னது? கம்ப்யூட்டரில் இருக்குது. ஸோ அதே மாதிரி மனிதனோட இதுலேயும் என்ன இருக்குது? உங்களுக்கு மெமரி எஃபெக்ட் இருக்குது. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி டிஃபெக்ட், அது பேர் என்னது? மெமரி டிஃபெக்ட். சரிங்களா? அந்த மாதிரி உங்களுக்கு தோணும். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்?
தீவிரமாக அனலைஸ் பண்ணும். சரிங்களா? ஒவ்வொரு விஷயமும் சின்ன விஷயமா இருந்தாலும் என்ன பண்ணும், தெளிவாக அனலைஸ் பண்ணிட்டு ஆன்சர் பண்ணும். ஓகே, ஸோ இப்போ இதெல்லாம் கண்டுபிடிக்க பார்க்கலாம். ஸோ ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகுறதே இந்த நைட்ரஜனை பேஸ் பண்ணுறது தான். ஸோ இது வந்து 2 கார்பன் இருக்கனால செகண்டரி, இங்கே என்னது இருக்குது உங்களுக்கு நைட்ரஜனோட 1 கார்பன் அட்டாச் இருக்கனால பிரைமரி, இங்கே என்ன வரும் உங்களுக்கு நைட்ரஜனோட 3 கார்பன் அட்டாச் இருக்கனால இது ட்ரெஷரி, இது செகண்டரி. நைட்ரஜன் 2 பக்கம் என்ன இருக்குது கார்பன் கார்பன், இங்கே நைட்ரஜன் சுற்றி மொத்தமாக டோட்டலாக 4 கார்பன். சரிங்களா? இது ஒன்று, இது ஒன்று, இது ஒன்று, இது ஒன்று, ஸோ டோட்டலாக 4, அதனால் குவாட்டர்னரி. கிளியரா? ஸோ இதில் எந்த தப்பும் வராது இனிமேட்டு. ஸோ அதனால் நைட்ரஜனை பொறுத்தவரை ரொம்ப கேர்ஃபுல்லாக அனலைஸ் பண்ணுங்கள். இது ஒரு கொஸ்டின் நீட்டில் கொஸ்டின் கேட்குறாங்க, ஃபைண்ட் அவுட் நம்பர் ஆஃப் செகண்டரி அமீன்ஸ், நம்பர் ஆஃப் ட்ரெஷரி அமீன்ஸ். ஸோ இதில் ஓவராலாக குமுலேட்டிவாக இப்போ கொஸ்டின் கேட்கலாம். இந்த மாதிரி ஒரு 5 செட்டை கொடுத்துட்டு இதில் ஹவு many நம்பர் ஆஃப் செகண்டரி அமீன்ஸ் பிரசன்ஸ் அப்படின்னு கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டு இதில் எத்தனை இருக்குது நம்பர் ஆஃப் செகண்டரி அமீன்ஸ் 2, எவ்வளோ பிரைமரி அமீன்ஸு 1, எவ்வளோ ட்ரெஷரி அமீன்ஸு, சரிங்களா, குவாட்டர்னரி அமீன்ஸு, சரிங்களா. இதெல்லாமே இந்த டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ். இதில் வேற என்னெல்லாம் கொஸ்டின் கேட்கலாம், ஒரே காம்பவுண்டை கொடுத்துட்டு அமீன்ஸ் கொடுத்துட்டாங்க, வேற என்ன கேட்கலாம், எவ்வளோ செகண்டரி கார்பன் இருக்குது அப்படின்னு கேட்கலாமா இல்லையா. இது ஒன்று மட்டும் கொடுத்துட்டு எவ்வளோ செகண்டரி கார்பன் என்ன அமீன்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்கலாமா இல்லையா. இதில் என்ன, இது பேர் என்னது செகண்டரி அமீனு, இதில் செகண்டரி கார்பன் எவ்வளோ இருக்குது 1, 2, சரிங்களா. இது என்னது பிரைமரி, இது பிரைமரி. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் என்னது இந்த நம்பர்லேயே மாற்றி மாற்றி நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அடுத்தது ஃபைண்ட் மார்க்டு நைட்ரஜன் டிகிரிஸ். ஸோ ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஏ என்ன, ஏவோட டிகிரி என்ன, பியோட டிகிரி என்ன, சியோட டிகிரி என்ன, டியோட டிகிரி என்ன, ஒவ்வொன்றும் நீங்கள் என்ன பண்ணோம் கண்டுபிடிக்கணும். கவனம் ரொம்ப முக்கியம். ஸோ ஏ எவ்வளோ வருதுமா, என்ன எத்தனை கார்பன் இருக்கு 3. ஸோ அப்போ என்ன டிகிரி வரும், ஸோ இதில் பியில் எத்தனை கார்பன் இருக்கு, இங்கே ஹைட்ரஜன் இருக்கு, அப்போ என்ன வரும் 2. என்ன வரும் சியில் எத்தனை கார்பன் இருக்கு, ஸோ அப்போ என்ன கார்பன் வரும் டியில், அப்போ இது என்னது. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க, உங்களுக்கு கரெக்டாக அட்டன் பண்ணணும். நோட் பண்ணிட்டீங்களா? வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்தது அடுத்த பாயிண்ட், இதில் என்ன சொல்கிறாங்க, டிகிரி ஆஃப் அனிலின். சரிங்களா சார், அனிலின்னா என்ன சார்? ஸோ என்ன போக போக எல்லாமே படிப்பீங்க. பென்சின் ரிங்கில் OH இருந்தால் நான் என்ன சொன்னேன், ஃபீனால் சொன்னேன். பென்சின் ரிங்கில் NH2 இருந்துச்சுன்னா அனிலினுங்கிறது காமன் நேம். சரிங்களா, அனிலினுங்கிறது காமன் நேம். ஃபீனாலுங்கிறது ஒரு ஃபங்க்ஷனல் குரூப்பு. இங்கே அனிலினுங்கிறது என்ன நான் சொல்கிறேன், காமன் நேம், தட்ஸ் இட். ஓகே, நல்லா புரிஞ்சுக்கோங்க, நான் ஃபங்க்ஷனல் குரூப்னு சொல்ல, வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா, அப்போ அனிலின் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா, அப்போ இதுக்கு டிகிரி ஆஃப் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, சேம் என்ன நைட்ரஜனுக்கு சொன்னீங்களோ அதுதான். சரிங்களா, அது வேறு, ஃபீனாலுங்கிறது வேறு. என்ன சொன்னேன், அது வந்து டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷனல் குரூப். இது வந்து ஃபங்க்ஷனல் குரூப் கிடையாது. இதோட ஃபங்க்ஷனல் குரூப் என்ன தான், NH2 தான். NH2 என்னன்னு சொல்லுவோம், அமீன் சொல்லுவோம். அமீன் வந்து ஃபீனால் ரிங்கோடு இருக்கும்போது அது என்னன்னு சொல்கிறாங்க, அனிலின்னு சொல்கிறாங்க. வேறு வேறு பேர் சொல்கிறோமா இல்லையா, நம்மளோட பேர் ஒன்றா இருக்கும், வீட்டில் ஏதாவது கூப்பிடுறது டிஃப்ரெண்ட்டாக இருக்குமா இல்லையா, அந்த மாதிரி இதை சொல்கிறாங்க, அவ்வளோதான். ஸோ அப்போ அப்படி இருக்கும்போது இது எத்தனை கார்பனோட அட்டாச் ஆகிருக்குமா, 1 2 1. அப்போ இது என்ன சொல்கிறாங்க, பிரைமரி அமீன். சரிங்களா, அனிலின் இஸ் அ செகண்டரி அமீன்.
ஸ்டேட்மெண்ட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? அனிலின் இஸ் a secondary amine, ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? நான் கேட்குற வார்த்தையை கவனிங்க, என்னது? ஃபால்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ இதெல்லாம் என்ன வரும்? அப்போ சேம் இதே கான்செப்ட்னா இப்போ இது என்ன வரும்? இதுவும் அனிலின் தான், சரிங்களா? ஸோ NH2 இங்கே என்ன இருக்குது? ஹைட்ரஜனுக்கு பதிலாக மெத்தில் குரூப் இருக்குது. ஆனால் இந்த அனிலின் என்ன அனிலின்? இப்போ ட்ரெஷரி அனிலின் தான், பேஸ் என்ன தான்? அனிலின் தான். ஸோ அப்போ இது என்ன என்ன அமீனு? சரிங்களா, ட்ரெஷரி அமீன். 3 இருக்கா இல்லையா? ஸோ அப்போ இது நைட்ரஜன் எவ்வளோ இருக்குது? கார்பனு இது sp2 கார்பன், அதெல்லாம் பின்னாடி படிப்போம், அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. கார்பன் எவ்வளோ இருக்கு? 2. அப்போ இது என்ன வரும்? செகண்டரி அமீன். இங்கே இது ஒரு கார்பன், இது ஒரு கார்பன், இது ஒரு கார்பன். எவ்வளோ கார்பன் அட்டாச் இருக்கு? 3. அப்போ இது என்ன வரும்? ட்ரெஷரி அமீன். புரியுதா இல்லையா? ஸோ இதில் நீங்கள் ஆல்கஹால் மாதிரி யோசிக்கக்கூடாது, சரிங்களா? அது வேற, இது வேற. உங்களுக்கு லெக்சர் எல்லாமே டீட்டெயில்டாக இருக்கும், சரிங்களா? ஸோ நம்ம சொல்லிக் கொடுக்குறது எல்லாமே என்னோட எய்ம் என்ன, எவ்வளோ கற்றுக்கிட்டாலும் அதை என்ன பண்ணணும்? முழுமையாக கற்றுக்கணும், அதில் ப்ராக்டிஸ் பண்ணணும். சும்மா ஜஸ்ட்டு ஒரு 2-3 எக்ஸாம்பிள் கொடுத்துட்டு அப்படியே போகக்கூடாது, சரிங்களா? அது என்னோட எய்மும் கிடையாது. ப்ராக்டிஸ் பண்ணலாம், என்ன ஆகாதுமா? ஆன்சர் வராது. இதில் என்னென்ன இருக்குது சொல்லுங்க பார்க்கலாம். 2 நைட்ரஜன் இருக்கா இல்லையா? ஸோ இங்கே ஒன்று இருக்கு, இங்கே ஒன்று இருக்கு. ஸோ ஏங்கிறது என்னது? குவாட்டர்னரி அமீன். பிங்கிறது பிரைமரி அமீன். நோட் பண்ணிட்டீங்களா? ஸோ கொஸ்டின் எழுதணும். கிளாசிஃபை த ஃபாலோவிங் as பிரைமரி, செகண்டரி அண்ட் ட்ரெஷரி ஆல்கஹால். சரிங்களா? என்னது என்ன பிரைமரி எது, செகண்டரி எது, ட்ரெஷரி என்னன்னு கேட்குறாங்க, அவ்வளோதான். ஸோ இது ஃபஸ்ட்டு ஒன் என்னதுமா? ஆல்கஹால் இருக்குது, எதில் ஆட் ஆகிருக்கு? ஒரே ஒரு கார்பன். அப்போ இது என்ன வரும்? பிரைமரி. செகண்ட் ஒன் கவனிங்க, எத்தனை கார்பன் இருக்குது? ஸோ ஒரு கார்பன். அப்போ இது என்ன வரும்? பிரைமரி. தேர்ட் ஒன் என்ன இருக்குது? இங்கே CH2 எது வேணாலும் இருந்துட்டு போகுது. OH எங்கே இருக்குது? ஒரே ஒரு. ஸோ இங்கே இந்த கார்பன் எத்தனை கார்பனோட ஆடாக இருக்குது? 1. அப்போ இந்த கார்பன் என்ன கார்பன்? அப்போ இப்படி இருந்துச்சுன்னா இது என்னது? பிரைமரி. இப்போ இங்கே ஸோ இங்கே ஒரு கார்பன், இங்கே ஒரு கார்பன் இருக்குது, 2 கார்பன் இருக்குது. அப்போ இந்த கார்பன் என்ன கார்பன்? ஸோ இங்கே 2 இருக்கனால இது என்னது? செகண்டரி. இங்கே ஸோ இது பிரைமரி. இதில் இது என்ன? நம்ம pH நீங்கள் தனியாக என்ன குடிச்சிருக்காங்களா? இது என்னது? ஃபீனால். ஃபீனால் கிடையாது, பென்சீன் ரிங், ஃபினைல் ரிங்னு சொல்லுவாங்க. சரியா? ஃபீனால்னா என்னது? பென்சீன் ரிங்கில் OH இருக்கிறது. ஸோ pH அப்படின்னா ஃபினைல் ரிங்னு சொல்லுவாங்க.
பென்சீனுக்கு வேறு வேறு இடத்துல வேறு வேறு பேர். சரிங்களா, அது என்னங்கிறத பின்னாடி படிப்போம். ஸோ இங்கே இப்போ கார்பன். சரிங்களா, இந்த கார்பனில் எத்தனை கார்பன் அட்டாச் இருக்கு? 3. அப்போ இது என்னது? ட்ரெஷரி. புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸு எதிர்பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் என்னது கேட்குறாங்க? டோட்டல் நம்பர் ஆஃப் செகண்டரி ஹைட்ரஜன் அண்டு ட்ரெஷரி கார்பன் இன் கிவன் காம்பவுண்ட். நான் சொன்னேன் இல்லைங்களா, வார்த்தைகள் ரொம்ப முக்கியம், கவனமாக படிக்கணும். ஸோ கொடுத்துருக்கிற சென்டென்ஸை கரெக்டாக நீங்கள் என்ன பண்ணணும், படிச்சுட்டு ஆன்சர் பண்ணணும். கொஸ்டின் எழுதுங்க, அந்த காம்பவுண்ட் எழுதுங்க. ஸோ ஃபஸ்ட்டு லைனுக்கு ஆன்சரு ஃபஸ்ட்டு இருக்கிறது, செகண்ட் லைனுக்கு ஆன்சரு செகண்ட் இருக்கிறது. சரிங்களா, மிக்ஸ் பண்ணிக்க கூடாது. சாரி இல்லை, இன்னும் ரிங்கு போட்டுக்கோங்க. ரிங்கு போட்டிங்கன்னா என்னது? அது பென்சீன் ரிங். கண்டுபிடிக்க முடியுதா இல்லையா? முதல்ல ஸோ கார்பன் என்னென்ன கார்பன் இருக்கு? இது என்ன கார்பன்மா? இது இது செகண்டரி. அப்போ இதில் எவ்வளோ ஹைட்ரஜன் இருக்கும்? பென்சீனாக இருந்துச்சுன்னா சிங்கிள். சரிங்களா, அப்போ ஒரு ஹைட்ரஜன். அப்போ இதில் ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே இந்த பக்கம் ஒன்று. ஓகேவா? ஸோ டோட்டலாக எவ்வளோ ஹைட்ரஜன் வந்துருச்சு? முன்னாடி போட்ட ஸ்ட்ரக்சரில் நான் இங்கே பென்சீனில் உள்ள ரவுண்ட் போட்டிருக்க மாட்டேன். சரிங்களா, அப்போ வந்து டிஃப்ரெண்ட்டான ஆன்சர் வந்திருக்கும். அந்த ஆன்சர் இதுலேயே இருந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ அது இது என்ன வருது? 7 என்ன வருது? செகண்டரி ஹைட்ரஜன். சரிங்களா, ஃபஸ்ட்டு ஒரு இது கண்டுபிடிச்சாச்சு. அப்போ எதை எலிமினேட் பண்ணிடலாம்? இது ரெண்டும் வராது, தெளிவாக ஸ்ட்ராங்காக இருந்தால். அப்போ அடுத்த ஆன்சர் என்னது? இது ரெண்டுக்குள்ளே தான் இருக்குது. சரிங்களா, இப்படி தான் எலிமினேட் பண்ணும். இப்போ அடுத்த கொஸ்டின் என்ன கேட்குறாங்க? ட்ரெஷரி கார்பன். சரிங்களா, அப்போ இந்த கார்பனை நோட் பண்ணுங்க. ஒரு கார்பன் லெஃப்டில் ஒன்று, ரைட்டில் ஒன்று, கீழே ஒன்று. அப்போ டோட்டலாக இது என்னது? ட்ரெஷரி கார்பன். இது சேம் அதே மாதிரியே இருக்கா? ஸோ இதுவும் ட்ரெஷரி கார்பன். எத்தனை ட்ரெஷரி கார்பன் இருக்கு? 2. சரிங்களா, அப்போ என்ன ஆன்சர் வரும்? ஆப்ஷன் டி. இந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணி ஆன்சர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னது? தப்பே வராது எப்பயுமே. அடுத்தது லாஸ்ட் கொஸ்டின். இதோட என்னது? இந்த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் பிரைமரி, செகண்டரி, டெர்சரி கம்ப்ளீட் ஆகுது. இதுக்கு அடுத்தது டிகிரி ஆஃப் சேச்சுரேஷன் அப்படிங்கிறது சாப்பிட்டதுக்கப்புறம் படிப்போம். டோட்டல் நம்பர் ஆஃப் செகண்டரி கார்பன் பிரசன்ட் இன் கிவன் காம்பவுண்ட் இஸ். சரிங்களா, ஸோ கொஸ்டின் என்னது? கொஸ்டின் நல்லா கவனிச்சுக்கோங்க. கொஸ்டின் செகண்டரி கார்பன் தான் கேட்குறாங்க. சரிங்களா, ஸோ எவ்வளோ பெருசாக கொடுத்ததுனால நமக்கு பிரச்சனை கிடையாது. நமக்கு என்னது? கான்செப்ட் தெரிஞ்சிருந்தால் போதும்.
ஒவ்வொரு கார்பனாக நீங்கள் செக் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் அதில் எவ்வளோ நம்பர் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறீங்க. சார் இந்த இவ்வளோ பெரிய ஸ்ட்ரக்சராக இருக்குது, நான் எப்படி சார் வரைகிறது? சரியா, கவனிங்க. ஃபஸ்ட்டு ஒரு ரிங்கு போட்டுக்கோங்கம்மா. சரியா, இதுக்கப்புறம் கீழே இதே மாதிரி ஒரு ரிங்கு, இதுக்கப்புறம் ஒரு ரிங். இதுதான் பேஸ். பேஸ் கரெக்டாக வந்துருச்சா? அதுக்கப்புறம் இருக்கிறதுலாம் என்னது? சப்ஸ்டியூஷன். மேலே இருக்கிறது, கீழே இருக்கிறது, சைடில் இருக்கிறது எல்லாமே. எல்லாமே 6 மெம்பர் தான் ரிங், எல்லாமே 6 மெம்பர் ரிங் தான். ஆன்சர் எழுதணும்பா. நான் எப்படி உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்தனோ அந்த மாதிரி எழுதணும். அப்படி எழுதக்கூடாது, இங்கே நீங்கள் எழுதணும். சரிங்களா, இந்த மாதிரி நோட் பண்ணி எழுதணும். சரிங்களா, சிம்பிளாக ஆன்சர்னால் புரியாது, நெக்ஸ்ட் டைம் எடுத்து படிக்கும்போது புரியாது. இந்த மாதிரி எழுதணும். தம்பி எழுதுறா பிள்ளைல இந்த மாதிரி எழுதணும். நோட்டு மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட்பா. சும்மா ஏனதோன்னு எழுதக்கூடாது. அதுக்கு தான் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோம். இல்லைன்னா என்னது, இதெல்லாம் புக்லேயே இருக்க, படிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிடலாம், அது வேறு விஷயம். தப்பு இருந்தாலும் பிரச்சனை இல்லை, அது தப்புன்னு அந்த இடத்துல எழுதுங்க. சரியா, நீங்கள் தப்பாக எழுதிட்டீங்கன்னா கூட தப்பு அப்படின்னு எழுதுங்க. ஏன்னா அதெல்லாம் என்னது, லேர்னிங்கில் ஒரு பார்ட்டு தான். லேர்னிங்கில் தப்பு பண்ணாமல் நம்ம என்னது எதுவுமே பண்ண முடியாது. சரிங்களா, சொல்லுங்க பார்க்கலாம். இது என்னது வரும்பா? இது இது கார்பனோட 3 இருக்கு. அப்போ இது என்னது? ட்ரெஸரி. இது செகண்டரியா? இந்த கார்பனு ட்ரெஸரி. இது ட்ரெஸரியை நான் உள்ளே போடுறேன். இது செகண்டரி, இது செகண்டரி, இது 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 இங்கே ஒரு கார்பன் இருக்குல்ல, இது 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 செகண்டரி, இது ஸோ குவாட்டர்னரியை நான் உள்ளே போடுறேன். ஸோ இது இது இந்த மாதிரி. இப்போ கவனிச்சிங்கன்னா நான் என்ன பண்ணியிருக்கேன், எல்லாமே அவுட்டரில் என்ன கொண்டு வந்திருக்கேன். ஸோ நீங்கள் ஒரே மாதிரி ஃபார்மெட்டை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் ஜஸ்ட் என்ன பண்ணுறீங்க, எல்லாமே எல்லா கார்பனையும் நோட் பண்ணிட்டீங்களா? ஏதாவது மிஸ் ஆகிருக்கா எங்கேயாவது? இல்லை. அப்போ நீங்கள் என்ன பண்ணோம், ஒன்று ஒன்றா ஸ்டார்ட் பண்ணும். ஃபஸ்ட்டு இங்கே சப்போஸ் இந்த சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13. சரிங்களா, ஆன்சர் என்னது? ஆப்ஷன் பி. புரியுதா? ஆன்சர் பண்ண முடியுதா? ஒர்க் பண்ணும். சரிங்களா, ஒர்க் பண்ணாமல் எதுவுமே ஆன்சர் வராது. இந்த காம்பவுண்டு கண்டுபிடிங்க பார்க்கலாம். அந்த காம்பவுண்டு இது வந்து என்னது, சிம்பிளான காம்பவுண்டு. இதுக்கு என்ன வரும்? இதில் வந்து எல்லாமே எழுதுங்க. பிரைமரி எவ்வளோ இருக்குது, செகண்டரி எவ்வளோ இருக்குது, ட்ரெஸரி எவ்வளோ இருக்குது. ஸோ இதோட இந்த கிளாஸ் வந்து என்னது, உங்களுக்கு ஃபஸ்ட்டு செஷனில் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு.